அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பின் வேலூர் மாவட்டத்தின் சார்பாக சைபர் குற்றம் தொடர்பான விழிப்புணர்வு கூட்டம் இன்னும் சிறிது நேரத்தில் நடைபெற இருக்கிறது. வணிகர்கள் அனைவரும் இதில் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு அன்போடு அழைக்கின்றோம். அவருடைய அன்போடு வரவேற்கிறோம். வரவேற்கிறோம். வேலூர் மாவட்டத்தினுடைய சதீஷ்குமார் ரமேஷ் சார், திருப்பத்தூர் மாவட்டத்தினுடைய தலைவர் மாவட்ட பொருளாளர் அபீப் மாணவர்கள் அவர்கள் அடிக்கிறோம். வெள்ளமண்டியை வந்து செயலாளர் கேட்டி குமாரர்கள் வருகை கொண்டிருந்த ஐயா கோட்டீஸ்வரன் அவர்கள், திருமதி புனிதா அவர்கள் மற்றும் பனீர்செல்வத்தின் அவர்கள் மற்றும் மாவட்டத்தில் கைது கொண்டிருந்த தலைவர் சுபாஷ் அவர்கள் சார்ந்தவர்கள் அனைவரையும் தமிழக சார்பாக வேலூர் மாவட்டத்தின் சார்பாக வரவேற்கிறோம். தொடர்பு உள்ள வேலூர் மாவட்டத்தில் துணை கூட்டம் மிக முக்கியமான ஹலோ, இது இந்த ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை வணிகர்கள் சங்கத்தின் சார்பாக ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். சைபர் கிரைம் சார்பாக இங்கு வந்திருக்கும் டிஎஸ்பி அவர்களுக்கும் ஆய்வாளர் அவர்களுக்கும் எனது ஏடிஎஸ்பி அவர்களுக்கும் என்னுடைய முதற்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு எந்த வழியில ஏமாற்றணும், எந்த வழியில முழுக்கு வழியில போகணும், இதுதான் மெயினா நடந்தது. விஞ்ஞானம் அதிகமாக ஆக இந்த மாதிரி குற்றங்களும் மிக அதிகமாக பெருகிக் கொண்டு இதற்கு இப்போ இருக்கிற ஸ்மார்ட் போன் வந்து அதற்கு மிகவும் உதவியா இருக்கு. இந்த ஸ்மார்ட் போன் என்னை பொறுத்தவரை நான் கூட வச்சுக்கிறேன். எப்படி ஆப்ரேட் பண்றதுன்னு கூட தெரியும். வீட்டில் இருக்கிறவங்க சும்மா இல்லாம 1 லட்சம் ரூபாய் 2 லட்சம் ரூபாய் போன் ஏதோ ஒரு பெல் அடித்து ஏதோ ஒன்று ஆஃப் பண்றோம். எந்த மெசேஜ் என்ன பண்றதுன்னு தெரியுதுல. முதல்ல இந்த போன் எந்த விஷயமும் வராது. நான் ஆன் பண்ணணும் ஆஃப் பண்ணணும். எங்க நான் சார்ந்திருக்கின்ற ஜோதிடர்களை கூட இந்த காலகட்டத்தில் இருந்தா எந்த முறையில் நவீன திட்டங்கள் நடக்கணுமோ அதெல்லாம் நடக்கும். அதெல்லாம் நான் சொல்லி போயிட்டே இருந்தா நேரம் ஆகும். நமக்கு முக்கியமாக விழிப்புணர்வு வரணும், உஷாரா டீல் பண்ணணும். இன்னைக்கு பணம் சம்பாதிக்கிறது எவ்வளவு கஷ்டம் எல்லாருக்கும் தெரியும். நம்ம எவ்வளவு பாடுபட்டு சேர்ந்த பணத்தை ஈஸியா ஏமாந்துட்டு பணம் பரிமாற்றம் ஈஸியா பண்ணிட்டு போயிடுறாங்க. எனவே பெருமளவு வந்திருக்கிறீர்கள். கண்டிப்பாக இது ஒரு பயனுள்ள கூட்டமாக நடைபெற வேண்டும் என்று கூறி
நமக்கு எல்லா விதமான ஆலோசனையும் வழங்குமாறு அவர்களை கேட்டுக்கொண்டு மீண்டும் வாழ்த்துக்கு நன்றி முடிவிலே நன்றி. எல்லாம் ஒரு தெரிஞ்சு செய்யலாம். ஒரு அரை நேரம் நம்ம பொதுவாகவே மனிதர்கள் பொதுவாகவே அரை மணி நேரம் 10 நேரம் அதிகபட்சம் 3/4 மணி நேரம் தான். ஆனால் இந்த கூட்டம் முக்கியமானது யாரும் தேசம் போகிறதில்ல. தேசம் போட்டு நம்ம கூடுதல் கண்காணிப்பாளரும் நம்ம ஆய்வாளரும் தேசம் போகிறாங்க. அதுக்கப்புறம் காணொலி காட்டி அதனால வந்து பொறுமையாக ஒரு குறிப்பெடுக்கின்ற கூட. இப்போ என்ன இந்த கூட்டத்தில் நோக்கம்னா அம்மா கிட்ட பேசும்போது 2-3 செய்தி சொன்னாங்க. இப்போ வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ராஜேஷ் இருக்காரு, அவருடைய எண்ணம் வந்து நான் கூகுள் பேர் போய் தேடி தப்புறாங்க அப்படின்னு செய்தி போட்டும் அவங்க போய் சேர்ந்துருக்காங்க. அது ஒரு இன்னொரு செய்தி. இப்போ ராஜேஷ் ஐயா வந்து பார்த்துட்டு திடீர்னு நான் அவருக்கு தொலைபேசி பண்ணுறேன். அந்த நேரத்தில் அவர் வந்து எனக்கு வெளியாகி எடுத்துட்டு அவர் பேசினாருன்னா அவர் பேங்க் பண்ணி நான் வர இதெல்லாம் எத்தனை பேருக்கு தெரியும். இது வந்து தெரிஞ்ச 1-2 செய்தி சொல்றது நம்ம ஒன்றுமே தெரியணும். எனவேதான் நம்ம வந்து என்ன பண்ற ஜனம் பார்த்தீங்கன்னா எங்க அறைய ஆளை எடுத்துட்டு 10 ரூபாய் கட்டணமா வரையும். அது கூகுள் பே 10 ரூபாய். இப்ப என்ன கேட்டா அது நான் சொல்றேன் 10 ரூபாய் கூகுள் பே நாங்க 5 ரூபாய்க்கு அனுப்புறோம், 1 ரூபாய்க்கு சொல்றோம். எனவே இது மாதிரிலாம் விழிப்புணர்வு கொடுத்தா நமக்கு வந்து என்ன கேட்டீங்கன்னா நோக்கையில வந்து நமக்கு ஏமாறக்கூடாது அப்படின்ற நோக்கம் தான். அதன் அடிப்படையில் தான் நம்ம கூட்டம். அடுத்து நம்ம அழைப்பேற்று வருகை தந்திருக்கிற ஆய்வாளர்களுக்கும் கூடுதல் கண்காணிப்பாளர் சிறப்பு செய்யுமாக அடுத்து காவல் ஆய்வாளர்களுக்கு திரு ஆதி மேடம் சைட் மேடம் திருக்குறள் வேலூர் மாவட்ட இளைஞர் செயலாளர் அவர்கள் ரமேஷ் சார் திருமதி பாரதி அவர்களுக்கு தாங்க. இந்த சைக்கிள் ஏற்பாடு செய்த தமிழ்நாடு வணிக சங்கம் சார்பாக அனைவருக்கும் விவரம் பண்ணி ரமேஷ் சார் ரமேஷ் சார் வெள்ளூர் புரிஞ்சுக்கிறேன். அந்த மாவட்டத்தில் 40 போலீஸ் கண்ட்ரோல் இருக்குது. அவங்க தேடி வந்திருக்கேன்னா அது ஒரு விபத்து குறிச்சி நம்ம எவ்வளவு வரைக்கும் கஷ்டப்படுறோம். ஆனா அதாவது ஏமாத்துறோம். ஏமாத்துறதுக்கு நம்ம ஏமாத்தாடும் சைக்கிள் என்ன இப்ப நம்ம ஸ்டெப்பு பார்த்துருப்போம். நம்ம வீட்டு போட்டு வெளியே போயிருப்போம். வீட்டு போட்டு வெளியே போயிட்டா வீட்டு உள்ள இறங்கி கூட்டம் வரைச்சி இந்த உடல் குறிச்சு திட்டுவாங்க. நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அது மாதிரி ஆறு மாறு தருவாங்க, கோவிலுக்கு போகணும் சொல்லுவாங்க. நம்ம என்ன பண்றோம், அதுக்கு நம்ம வந்து ஸ்டேஜ் இருக்கு, கேமரா முன்னாடி இருக்கிறோம், கையில இருக்கு, குறிப்பிட்டு இருக்கு. நம்ம அதை வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். அதனால எங்ககிட்ட வந்து பழைய குற்றவாளிகளுடைய கையில போட்டோம் எடுத்து இருக்கோம். இப்போ ஒரு குற்றவாளி வந்து வீட்டு உள்ள போட்டு திட்டு போட்டாங்கன்னா அவங்க கையில இருக்கும். எங்ககிட்ட ஆபீஸ் இருக்கும். ஆபீஸ் மாதிரி இந்த மாதிரியான திருவிழா பண்றாங்களோ அவங்க எங்ககிட்ட இருக்கும் போட்டோ இருக்கும். அங்க ஈஸியா கண்டுபிடிச்சிடும். அது மாதிரி அதை நம்ம பண்ணலாம். நல்ல வகையான திருவிழா கண்டுபிடிச்சிடலாம். இப்போ கோவில பொருளெல்லாம் கண்டுபிடிச்சிடலாம். ஆனா சைடு கேட்டீங்கன்னா ஸ்பேஸ் யாரும் தெரியாது, கண்ணுக்கு தெரியாது, எங்கேயோ இருக்கும், எந்த கண்ட்ரிக்கு தெரியாது, எந்த ஸ்டேட் தெரியாது. அப்புறம் ஏமாத்தலாம். சொன்ன மாதிரி சயின்ஸ் நல்ல நாளைக்கு நல்ல சில எல்லாருமே அப்புறம் நிறைய ஆய்வு பண்றாங்க. இதை ஏமாத்துறாங்க. இல்ல நிறைய பேர் சூசைட் பண்ணிக்கிறாங்க. என்ன ஆகுதுன்னா இன்னைக்கு காலகட்டத்தில் அவங்க வந்து உடைக்கிறாங்க, சம்பாதிக்கிறாங்க. அவங்க போதுமான வருவாய் பத்தல. பசங்க படிப்பு பண்ண அப்பதான் அவங்களுக்கு தேவைகள் ஏற்படுது.
அப்ப என்ன பண்றாங்க எல்லாம் பாக்குறாங்க எல்லாமே செல் வகையில வந்து நல்லது கெட்டது நம்ம என்ன பண்ணுவோம் 2 நாளைக்கு ஆரம்பிக்க இன்னும் வரைக்காம கிடைக்கிறது கிடைக்காது வேலை பண்ணா நல்ல நஷ்டம் சைபர் கேட்டல் எதுக்காக நம்ம சொல்றோம்னா நாங்க டெய்லி பார்த்தோம் ஆபீஸ் வச்சு எல்லாம் நிறைய மருத்துவம் நிறைய கம்ப்ளைண்ட் டெய்லி பார்த்தீங்கன்னா சிஎன்சி டாக்டர் நர்ஸ் ஸ்டாஃப் அதே மாதிரி நிறைய டாக்டர் இதெல்லாம் படிச்சவங்க நிறைய கம்ப்ளைண்ட் டெய்லி பார்த்தீங்கன்னா 20-30 கம்ப்ளைண்ட் வேற மாதிரியா போயிட்டு பழைய அவங்க படிச்சவங்க அவங்க மற்றவங்க பாடம் கொடுக்குற டீச்சர்ஸ் டாக்டர்ஸ் எல்லாமே வியாபாரம் சொல்லுங்க சார். அந்த அளவுக்கு வந்து இவங்க வந்து ரிலைஸ் பண்றாங்க. அந்த அளவுக்கு வியாபாரம் முடியாது சார். மற்றவங்க செல்லுல வந்து முடியாது. ரெண்டாவது வந்து செல்லு வந்து வீட்டு வைக்க அனுப்புங்க சார். செல்லு நல்லா தான் நோட்டிபிகேஷன் போகும். இந்த மாதிரி சாமாஜிகம் அந்த மாதிரி போகும்போது நோட்டிபிகேஷன் பசங்க ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அது கவலைப்படும். எல்லாமே தெரியும். நான் பேங்க் மேனேஜர் பேசுறேன், உங்க ஏடிஎம் கார்டு வந்து ரினியூவல் பண்ணணும், அந்த நம்பர் சொல்லி கேட்பாங்க. சில என்ன பண்ணுவோம் தெரியாம நம்ம வந்து பேங்க் போக முடியுமா நம்பர் சொல்லுவாங்க. நம்ம என்ன பண்ணுவோம் அந்த அக்கௌண்ட் வந்து எடுத்துருவோம். அது யோசிச்சு பாருங்க, எந்த பேங்க் மேனேஜராவது பேங்க் போனா ஒரு பேங்க் மேனேஜருக்கு பல லட்சம் பேர் கீழே வந்து கஷ்டம் இருக்காங்க. போன் பேச முடியுமா? பேங்க்ல நேரில் பார்த்தா அவரை பார்க்க முடியாது. ஒரு மேனேஜர் அக்கௌண்ட் பண்ணி புக் பண்ணி ஒரு அக்கௌண்ட் ரிலீவ் பண்ணோம், ஏடிஎம் கார்டு ரிலீவ் பண்ணணும் சொல்ல முடியாது. இந்த மாதிரி விலை ஏமாத்துறாங்க. இதே மாதிரி மோடி எடுத்து எல்லாரும் அக்கௌண்ட்ல போடுறாரு, அக்கௌண்ட்ல போடுறாரு அப்படின்னு அது நீங்க வந்து இது பண்ணி சொல்லுவாங்க. அதான் கல்யாணம் எல்லாரும் அக்கௌண்ட்ல போடுறாங்க, இப்படிதான் ஏமாத்துறாங்க. 100 நாள் வேலை இது மகளிர் விபத்து சம்பந்தமாக டாக்குமெண்ட் ஆதார் கார்டு போட்டோ கொடுத்தாலே நம்மள வந்து நம்மளுடைய இதுல அவங்க படிக்கலாம் இருக்கும். என்ன பண்ணுவாங்க கேஸ் என்ன பண்றாங்க எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா வருவாய் பண்றாங்க பாக்க கார்டு இருக்கு அப்படின்னா வந்து நீங்க ஒரு 1000 ரூபாய் போட்டீங்கன்னா 2000 வரும், 2000 போட்டா 4000 வரும் அப்படின்னு நம்ம வந்து அவங்களே ஒரு டீம் இருக்காங்க. எப்படி நம்ம பணத்துல பார்ப்போம், வடிவேலு 10 பேர் 10 ரூபாய் பக்கம் பண்ணிருப்பாரு, யாரு பக்கம் முதல்ல பார்க்கறாங்களோ அவர் அத்தனை சொல்லுவாங்க. அதே மாதிரி இவங்க டெக்னிக்கா பண்றாங்க. அவங்க ஆள் சூப்பரா இருப்பாங்க. அப்ப நான் வந்து 1000 ரூபாய் போட்டேன், எனக்கு 2000 ரூபாய் கிடைச்சது அப்படின்னு அவங்க டீம் இருப்பாங்க. இப்படி நம்ம தான் செல்லவே அவங்களை வந்து ஏமாத்துவாங்க. நம்மளே என்ன பண்ணுவாங்க, எல்லாருமே வந்து பணத்தை எல்லாமே ஹியூமன் நேச்சர் தான் வந்து ஏற்றுதான். நமக்கு 1000 ரூபாய் 10,000 வருது, ஒரு லட்சம் வருதுன்னா எல்லாமே என்ன பண்ணுவோம், அதை போயிடுவோம். அதை போகிறோம்னாலும் நம்ம ஏமாத்திட்டு 1 லட்சம் போட்டு 2 லட்சம் கொடுப்பான், 2 லட்சம் போட்டா 4 லட்சம் கொடுப்பான். அப்போ என்ன பண்ணுவாங்க, மொத்தமா பார்த்து போன பண்ணுறோம். நம்ம நடக்க முடியாது. நல்லா புரிஞ்சுங்க, மற்ற கேஸ் வந்து மத்திய பிடிக்கலாம். லோக்கல் அட்ரஸ் சென்டர் இருக்கு, நல்ல லொகேஷன் இருக்கு, சரியா போட்டு கண்டுபிடிக்கலாம். ஆனா இவங்க பண்ணது எல்லாமே வந்து ஃபேக் அட்ரஸ், யாரும் தெரியாது. அது மட்டும் இல்லை, பணம் போயிடுச்சுன்னா நக்கலா வந்து மாறிவிடும், யாராலும் ஒன்றும் சேவ் பண்ண முடியாது. அதனால பெரிய விஷயம். இதுல 2 வகை இருக்கு, ஒன்று ஃபைனான்ஸ் தான், இன்னொன்று நான் ஃபைனான்ஸ். இதுல நம்ம என்ன சொல்றோம்னா, நம்ம டிபில வந்து 2 போன் ஆயிடுவாங்க. இப்ப நம்ம வேலை பண்ண விற்கிறோம், ஆனா அது ஆபத்து. என்ன பண்றோம், அவங்க என்ன பண்றாங்க, டிபில வந்து டெலிட் பண்ண வச்சாங்கன்னா அதை மார்க்கிங் பண்ணி வேற ஒரு கூட இருக்க மாதிரி காமிச்சு கரெக்ட் பணம் அறியும். அவங்க சான்ஸ் வைக்கிறதா அதை வந்து பார்த்துட்டு அதை போட்டோ வேற கூட பழக மாதிரி பண்ணி வேற மாதிரி மார்க்கிங் பண்ணி அவரால் தெரிஞ்சு அது அவங்க நடத்தான். நீ வந்து மாதிரி போட்ட நெட்ல போட்டுறேன் போட்டுறேன் அப்படின்னு மிரட்டி பணம் வரைக்கிறாங்க. அதே மாதிரி இப்ப நைட்ல வீடியோ கால்ல இந்த மாதிரி யூனிஃபார்ம் போட்டு இருப்பாங்க, அப்படியே மிரட்டுவாங்க. நிறைய பேர் காப்பாத்துறாங்க. அதாவது போலீஸ் மாதிரியே சம்பள் மாற மாதிரி அந்த கோபுர சீடு கவர்மெண்ட் சீல் மாதிரி போட்டு ஒரு சம்பளம் அனுப்புவாங்க. நம்ம ரமேஷ் இருக்காங்க, ரமேஷ் நீங்க வந்து 2ஆம் தேதி இந்த கோர்ட்டு வரணும்
இதெல்லாம் ஒரு அரசு பண்ணுவாங்க இப்போ லாபம் சொல்லி அதெல்லாம் பண்ணுவாங்க பைக்கு வெளியே சொல்ல முடியாம பையன் அவங்க 2 மணி காசு கட்டலாம் சரி 2 லட்சம் கொடு 3 லட்சம் கொடு அவங்க கூட பைக் சில பேர் என்ன பண்றாங்கன்னா கண்ட்ரோல் பண்ணிக்கிறாங்க நல்லா புரிஞ்சுங்க சில பேர் என்ன பண்றாங்கன்னா பிஜேபி தெரியாம இந்த மாதிரி ஏதாவது பண்ணும்போது ஆனால் ஆசாரம் என்ன பண்றாங்கன்னா வீட்டில் தெரிஞ்ச அளவு போட்டு தூக்கி பிடிக்கிறாங்க நான் நிறைய பேர் கேட்டுருக்கு நம்ம சொன்ன நோக்கம் என்னன்னா இதிலிருந்து எல்லாமே சேஃபா இருக்கும் கரெக்டா இருக்கும் நம்ம தமிழ்நாட்டில் வெளியே போகிறது யாருமே வந்து சைக்கிள் கேட்கல பணம் போயிட்டு கம்ப்ளைண்ட் வரக்கூடாது அதுக்காக நாங்கள் வந்து எல்லாருமே ஸ்கூலு காலேஜ் பப்ளிக் எல்லாமே நாங்கள் வந்து அவங்களுக்கு வந்து அவங்க விழிப்பு ஏற்படுத்துறோம் இந்த சைபர் கிரைம் வந்து நம்ம சேவ் ஆகணும்னா ஒன்லி அவேர்னஸ் விழிப்பு இருந்தால் மட்டுமே தான் நம்ம இதில் வந்து வெளியே வர முடியும். ரெண்டாவது ஆசையை மறந்துடணும் பேராசைப்படுறது விட்டுடணும் நம்ம உழைக்காம கிடைக்கிறது என்னைக்கும் அது நினைக்காது ஐயாயிரத்து நம்ம கடன் கொடுப்பாங்க அப்புறம் மொத்தமாக போயிடும் அது மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு பாஸ்போர்ட் இருக்கு அந்த பாஸ்போர்ட் போட்டு கேட்பாங்க ஒரு இருக்கு நீங்க பாஸ்போர்ட் வரலன்னு சொல்லுவாங்க வரலையா சரி நான் வந்து கேன்சல் பண்ணுறேன் உங்களுக்கு ஓடிக்கு வரும் சொல்லுன்னு கேட்பாங்க பாருங்க எப்படி ஏமாத்து வைப்பாங்க ஒரு பாஸ்போர்ட் வந்துருக்காது உங்களுக்கு பாஸ்போர்ட் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்க எங்களுக்கு பாஸ்போர்ட் இல்லை நாம எங்களுக்கு இல்லைன்னு சொல்லுவாங்க சரி நாங்கள் கேன்சல் பண்ணிடுறோம் ஓடிக்கு அப்படின்னு சொல்லுவோம் ஓடிக்கு கொடுத்தீங்கன்னா அதே மாதிரி உங்களுக்கு வந்து கிரெடிட் கார்டு ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வந்துருக்கு அதுல உங்களுக்கு கரெக்ட் அதுல உங்களுக்கு படிப்பாங்க அது மாதிரி பர்ச்சேஸ் நீங்க வந்து இப்ப நம்ம கிரெடிட் கார்டு பண்ணுவோம் அது வந்து எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணலாம் அமேசான் பண்ணலாம் அதுல வந்து வியாபாரம் இப்ப நாங்க வந்து எவ்வளவு முடியுமா 1930 எல்லாம் 1930 சைபர் கம்பெனியா டோல் நம்பர் நீங்க வந்து ஏதாவது சந்தேகமா இருக்கு உடனே 19 ஃபோன் பண்ணீங்கன்னா அதுக்கு மூலமா கரெக்ட் நாங்க என்ன பண்ணுவோம் உங்க அமௌண்ட் வந்து ஃபண்ட் ரிவர்ட் பண்ண அளவுக்கு நாங்க தப்பு நம்ம ரெக்வஸ்ட் கொடுத்து அதை பிளாக் பண்ணலாம் அது கூட வந்து எல்லாருக்கு வித்தின் 20 ஹவர்ஸ்ல நீங்க வந்து 1930 பண்ணலாம் இல்ல www.cybercrime.gov.in 1930.www.cybercrime.gov.in வந்து நம்ம புகார் பதிவு பண்ணீங்கன்னா உடனே அது கம்ப்ளைண்ட் பார்த்து ஒரு ரெக்வஸ்ட் கொடுத்து உங்க அமௌண்ட் வந்து பணம் போவதற்கு மீது நம்ம தடுக்கலாம் அது நம்ம ரேட் பண்ண எக்ஸ்ட்ரா போயிட போறாங்க அது மாதிரி இப்போ வந்து கேம்ஸ் ஏமாத்துறது பார்ட் டைம் ஜாப் நிறைய ட்ரெடிஷன் மார்க்கெட் பர்ச்சேஸ் பண்ண ஏமாத்துறாங்க உங்களுக்கு வந்து அதுல நம்ம லோன் எடுக்கலாம் அவ்வளோ ஒரு லோன் கொடுக்கலாம் நீங்க யாரும் காசு கேட்க மாட்டீங்க மக்கார கொடுத்துறாங்க கொடுத்துட்டு கூட நடத்துவோம் மக்கார கொடுத்தல நீங்க யாரும் கேட்க மாட்டீங்க அவனா கொடுத்து அவனால மிரட்டி மக்கள் வர போட்டி பண்ண வச்சு இப்படி எப்ப எதெல்லாம் யாரும் நினைக்கிறாங்களோ அப்படியெல்லாம் யாரும் அதனால செல்லுல வந்து தேவையில்லாத ஆப் இருக்கிறாங்க போன் பேச கத்த விட்டுருக்கு இல்லைங்க நான் உங்களுக்கு ஏதாவது வந்து யாராவது போன் பண்ணி நாங்க போலீஸ் பேசுறோம் ஐடி பேசுறோம் இடி பேசுறோம் அப்படின்னாங்கன்னா நிறைய நீங்க சைபர் போலீஸ் ஸ்டேஷனுக்கோ இல்ல நிறைய காவலருக்கு கவர் பண்ணலாம் அப்போ நான் பண்ணுவோம் அது மாதிரி போன் பண்ணும்போது சொல்லிக்கலாங்க சரி நான் மக்கள் பேசுறேன் நீங்க யாரும் பேசுறீங்க நான் போலீஸ் பேசுறேன் போன் பண்ணுவோம் அவன் எப்படிலாம் போனவங்க பார்க்கலாம் நீங்க எப்படி வியாபாரிங்க பார்க்கலாம் நீங்க கொஞ்சம் தெளிவா இருந்து உஷாரா இருந்தீங்கன்னா உடனே ஆக்காது இதான் ஏமாத்துறது ஒரு நாள் 10 பேர் அப்படி அவங்க வச்சுதானே 10 பேர் போன் பண்றா 9 பேர் விசாரிக்காங்க ஒரு ஆள் பண்ணா அவருக்கு லாபம் தான் அதெல்லாம் நம்ம வந்து அவங்க பார்த்து பார்ப்போம் நீங்க போன் பண்ணி நீங்க பயப்படவே தேவை எப்போனா நீங்க எதை பேசுறாங்களோ யார் எதை பேசுறாங்களோ அப்படிங்களா நாங்க லோக்கல் போலீஸ்ல போயிட்டு நாங்க வர நாங்க பேசுறோம் பணம் கட்டணும் சைபர் போலீஸ் இருக்கு நான் கேட்கறேன்னு சொல்லி பாருங்க வந்து போன் பண்ணி அப்படி வாங்க ஈடி சொன்னா ரெண்டு போன் பேசலாம் அப்படிங்களா எனக்கு வாரம் இருக்கா சம்பளம் இருக்கா ஐடி இது இருக்கா சரிங்க நான் போலீஸ்ல பாருங்க பணம் கட்டணும் நீங்களே வந்து நம்ப மாட்டீங்க அதே மாதிரி இந்த போலீஸ் கவர்மெண்ட் சொல்ற மாதிரி சட்ட போலீஸ் சொல்ற மாதிரி சம்மன் வாரண்ட் அப்படியே அதே வீடியோ அப்படியே பேசுவாங்க பேசுவாங்க உங்களால வந்து நம்ப முடியாது மக்கள் அப்படியே அப்படின்னா அவங்களுக்கு அது மாதிரி நிறைய மெசேஜ் பண்ணாங்க இந்த மாதிரி மக்கள் கொடுத்து வீட்டில் சொல்ல முடியாம வீட்டில் சொல்ல முடியாம மெசேஜ் இருக்காங்க அதனால அவங்க டெய்லி வந்து பாருங்க சைபர் செக்ஷன் டெய்லி 20 மக்கள் வராங்க சார் 10 லட்சம் 5 லட்சம் 50 லட்சம்
என் வீட்டில் இருந்த 1 கோடி பரவாயில்ல போகுது. என்ன காரணம்னா அவங்க சரியான அவகாசம் வரலாம். நாங்க வந்து ஒன்னே ஆச்சு கொஞ்சம் கொஞ்சமா அந்த என்ன மாதிரி அவகாசம் நாங்க அவகாசம் போடுறோம். இப்ப கேஸ் குறையுது. அப்ப அவங்க கொஞ்சம் கொஞ்சமா அவகாசம் வருது. எப்ப இது சக்சஸ்னா வேலூர் டிஸ்ட்ரிக்ட்ல எங்க ஸ்டேஷன் யாருமே வரலன்னா அது சக்சஸ். அப்ப வேலூர் மாவட்டத்துல எல்லாருமே விழிப்புணர்வா இருக்காங்க. சைபர் கட்டி இருக்காங்கிறது அர்த்தம். அவங்க எல்லாம் சேஃபா இருக்காங்க. அவங்க மனதால பாதிக்கப்படல, அவங்க உயிருக்கு ஏற்படல, தற்கொலை பண்ணிக்கல, எல்லாம் பெண்களுக்கு எந்த ஒரு இல்லாம இருக்காங்கிறது கொஞ்ச நேரம் வந்து நம்மளுடைய அவசியம். இந்த குடும்பத்தில் நீங்க போய் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு ரிலேஷன் சொல்லணும். மாதிரி ஏதாவது ஒரு டெய்லி கமெண்ட் வரும். எனக்கே காலம் வந்தது மாதிரி ஒரு கேட்டுருக்காங்க. எல்லாரும் நடத்துவாங்க. நிறைய பேர் வியாபாரம் இருக்காங்க. அது மாதிரி உங்களுக்கு போன் வந்து உங்களுக்கு சம்பளம் வந்துருக்குது, பாடம் இருக்கு, இன்கம் டேக்ஸ் கூப்பிடுறாங்க, டிடி கூப்பிடுறாங்க, இந்த மாதிரி உங்களுக்கு வந்து லோன் கொடுக்குறாங்க, அக்கௌண்ட்ல பணம் போட்டுருங்க, உங்களுக்கு புரிய வந்திருக்கு, ஓடிபி கொடுத்தா எதுவுமே நீங்க எதுவுமே உங்க நம்பர் தேவையில்லாத செல்ல எந்த இதுவும் ஃபீல் பண்ண வேண்டாம். தேவையான ஆளு வைக்காதீங்க. அது இருந்தாலும் நீங்க பேச வேண்டாம். நாங்க இருக்கோம். லைட்டா உங்களுக்கு சொல்லலாம். இப்போ வந்து எக்ஸ்ட்ரா ஆஃபீஸ் இருக்கு, சப்பாத்தி ஆஃபீஸ் இருக்கு, அது கீழே சைக்கிள் போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு. இது தூரமா இருந்தா உங்களுக்கு நேரடி போலீஸ் காவல் இருக்கு, காவல் இருக்குது, எவ்வளவு போய் சொல்லலாம். இல்ல அவங்க தர்ம பேசலாம். அப்படியாப்பா இவை நான் பார்த்து சொல்லு ரமேஷ் போன் பண்ணா அப்படி வாங்க ஆஃப் பண்ணீங்க விட்டா பாத்துங்க அரசு போயிருப்பாங்க அப்புறம் கட் பண்ணுங்க. நீங்க பயந்து பேசி நீங்க பயந்து அவங்க பேசுறாங்க அமௌண்ட் பேசுவோம் மிரட்டுவோம். நீங்க பயந்து அப்படியா கட் பண்ணி வாங்க. நாங்க போலீஸ் போய் பாருங்க, நாங்க எங்க சைபர் போலீஸ் போய் பார்க்க வாங்க சொல்லி பாருங்க அப்புறம் கட் பண்ணுவோம். அதனால எல்லாருமே வந்து தெளிவா இருக்கணும், வேகமா இருக்கணும், பயப்படக்கூடாது, தேவைப்படாது. இதுவே பணமே கிடைக்காது. எங்க கொடுக்க முடியும்? ஒரு நிச்சயமா சாத்தியம் இருக்கா? வியாபாரம் கிரெடிட் கார்டு லோன் பயன்படுத்துங்க. அந்த பாய்ஸ் வியாபாரத்தை எப்படிலாம் ஏமாத்தணும். செல்லுக்கு வந்து தவிர எவ்வளவு அவான்ஸ் இருந்தாலும் அதெல்லாம் வந்து இந்த மாதிரி சைபர் அதிகமாக வந்துடும். அதனால வந்து எது டவுட் இருந்தாலும் 19 நான் பண்ணுங்க, கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. வித்தவுட் டிலே இல்லாம கொடுங்க. கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. வேற டவுட் இருந்தா ஆபீஸ் வந்து பார்க்கலாம், சைபர் இன்ஸ்பெக்டர் பார்க்கலாம். உங்களுக்கு கால் பண்ணி பேசலாம். ஏதாவது சந்தேகம் தவிர பேசலாம். இது மாதிரி யாருக்காவது அந்த போன் கால் வந்துருக்கா, யாராவது இருக்கா, உங்களுக்கு வந்து முடிவு வந்துருக்குது, உங்களுக்கு ஓட்டி பேமெண்ட் யாரும் கேட்டு வந்துருக்கா, யாரும் யாரும் இருக்கீங்களா, யாரும் ஏமாத்துறீங்களா பாத்துங்க. சில பேர் வெளிப்பட அசிங்க கொடுவீங்க. அசிங்கம் ஒண்ணு இல்ல. இனி யாரும் ஏமாறும் வேலூர்ல வந்து அக்கிஷ்டி ஏமாறு பண்ணும். நீங்க ஏமாத்தீங்களா பாருங்க. ஒரு போலீஸ் போயிருக்காரு, எல்லா போலீஸ் தாண்டி ரெண்டு பண்ணாரு. பட் அவருக்கு இந்த கேட்டு ஏமாத்தி சொல்லுங்க. அனைவருக்கும் மதிய வணக்கம். ஒரு டெல்லியிலிருந்து ஒருத்தர் போன் பண்றாரு. சார் உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கு, என்னுடைய போட்டோவை எடுத்து ஆட் பண்ண வேற மாதிரியா போட்டு எனக்கு கால் பண்ணோம். நீங்க இந்த மாதிரி பண்ணிருக்கீங்க, வேணா நான் வந்து டெல்லி கிரைம்ல இருந்து பேசுறோம், நான் டெப்டி கமிஷனர் பேசுறேன். வீடியோ போட்டே வராது, போலீஸ் போட்டே ஐபிஎஸ் இருக்கு, எல்லாமே இருக்கு. இதே மாதிரி கால் வந்தது. இது நடந்து 1 வருஷம் ஆகும். நான் கொஞ்சம் எடுத்துட்டு கொஞ்சம் பயந்தேன், என்னடா அது அப்படின்னு. அப்புறம் உடனே என்ன பண்ணேன், கான்டாக்ட் பண்ணேன். என்னன்றது முடிவு பண்ணி பேசணும். அப்புறம் ஒரே வார்த்தை பேசுனேன், சரி சார் நீங்க அரசு பண்ண நீங்க வாங்க, புறத்துக்கு வாங்க, என்னுடைய காவல் நிலையம் வந்து காவல் நிலையத்துக்கு நீங்க வாங்க அப்படின்னா 1/2 hour திருப்பி லைனுக்கு வரேன் அப்படின்னா. நீங்க இவ்வளவு அமௌண்ட் போட்டீங்கன்னா உங்களுக்கு கேஸ் முடிச்சிடுறேன், இல்லைன்னா உங்களை அரெஸ்ட் பண்ண வேண்டியதா வரும் அப்படின்னு ஏமாத்தினான். இந்த மாதிரி ஏமாத்தல் எனக்கே ஒரு அச்சத்தில் வந்தது. அதையும் நீங்க ஏமாறாதீங்க. சில ஓடிபி பேங்க் மேனேஜர் பேசுறேன் பேசினாங்க. என்னுடைய கிரெடிட் கார்டுல இருந்து 1 லட்சம் ரூபாய் இருந்தாங்க. நீங்க அது கேட்டாங்க, இப்பதான் வந்து செட்டில்மெண்ட் பண்ணாங்க. நந்தனம் பேங்க்ல இருந்து பேசுறேன், நானு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியால இருந்து பேசுறேன் அப்படின்னு சொல்லி என்ன ஏமாத்திருக்கேன். அதுவும் பிடிச்சிருக்கு. அது இல்லாம ஏடிஎஸ்பி சார் வந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 300 போன் வந்து ரெக்கவரி பண்ணி கொடுத்தோம். சைபர் கிரைம் மூலியமா 300 போன் வந்து ரெக்கவரி பண்ணி 1500 போன்
1500 போன் வந்து ரெகவர் பண்ணி அந்த பயனாளிகளுக்கு யாருடைய போனும் அவங்க எல்லாரையும் வர வச்சு எஸ்பி ஆஃபீஸ்லேயே கொடுத்துருக்காங்க. அதனுடைய முழு பலனையும் பார்த்தீங்கன்னா சைபர் கிரைம் டீம் புனிதா இன்ஸ்பெக்டர் எல்லாம் அழகாக நைட் டைம்லேயே உட்கார்ந்து சர்ச் பண்ணுவாங்க. அதெல்லாம் நான் நைட்ல போவேன் இருக்கீங்க சாப்பிட போக மாட்டீங்கன்னாக்கா சர்ச் பண்ணிட்டே இருக்கோம். எந்த போன் யார் இருக்குங்க, எவ்வளோ ஆட் பண்ணிருக்கான், என்ன கம்ப்ளைண்ட் எப்படி வந்திருக்கு அப்படின்னு. அவ்வளவும் நம்முடைய ஏடிஎஸ்பி கோவிந்தர் தலைமையில இந்த டீம் ஒர்க் பண்ணி கண்டுபிடிச்சு கொடுத்துருக்காங்க. இன்னும் ஒர்க் பண்ணிட்டே இருக்காங்க. இன்னும் வந்து நமக்கு விழிப்புணர்வு இல்லாத காரணத்தினால்தான் நாம நிறைய ஏமாறோம். அந்த ஒவ்வொரு விழிப்புணர்வும் இது வரைக்கும் பார்த்து நாங்கள் ஒரு 20 காலேஜ்ல விழிப்புணர்வு கொடுத்துருக்கோம். இன்னும் பார்த்தீங்கன்னா மாசம் 2 காலேஜ்ல கொடுத்துக்கிட்டே இருக்கோம். ராஜேஷ் சாரி நாங்கள் கேட்டிருக்கோம். அவருடைய ஸ்கூல்லையும் அவருடைய காலேஜ்லையும் அவர் கிளாஸ் எடுக்கணும்னு சொல்லி கேட்டிருக்காரு. சார் ஏடிஎஸ்பி சார் கூட்டு போய் நம்ம கிளாஸ் எடுக்கிறோம். எல்லாரும் விழிப்புணர்வா இருங்கன்றதான் கேட்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நீங்க எல்லாமே செல்லாம இல்லை. அப்பெல்லாம் வந்து எல்லாம் பார்த்து விளையாட்டாங்க, கபடி பண்ணாங்க, எல்லாம் பண்ணாங்க. எல்லாமே செல்லு தான். செல்லு எல்லாமே விளக்கமே இல்லை. உங்க போன செல்லு எல்லாமே செல்லு போயிட்டாங்க. நாங்க எல்லாம் பார்ப்போம், செல்லு நிறைய மிஸ் ஆகி போச்சு. ஒரு காவலத்தில் பல ஒர்க்கு இருக்கு. நிறைய செல்லு பிரச்சனை போயிட்டு நான் ஜாயின் பண்ணி முடிச்ச மாதிரி ஆச்சு. நான் என்ன பண்ணுவோம், சரி என்ன பண்ண ஐடியா பண்ணி ஒரு ஃபார்முலா ஆந்திரா காமிச்சு என்னதான் பண்ணலான்னு சென்ட்ராக்ட்னு ஒரு இது உருவாக்கும். அதான் மக்கள் அலையக்கூடாது, காவலருக்கு போய் அலையக்கூடாது. அவங்க வீட்டுல இருந்து ஆன்லைன் என்ன பண்ண ஒரு வருஷத்துக்குள்ள சென்ட்ராக்ட் ஒரு ஆரம்பிச்சு வெளியே பண்ணிட்டே சார் எஸ்பெஷலி எங்க ஆபீஸர் வந்து சென்ட்ராக்ட் ஆந்திரா போய், அதாவது நீங்க வந்து ஒரு வாட்ஸ்அப் நம்பர், இந்த நம்பரை நீங்க ஐ மெசேஜ் பண்ணீங்கன்னா ஒரு கூகுள் ஷீட் வரும். அதுல டீடைல்ஸ் கேட்கும். செல்லு மிஸ் ஆயிடுச்சு, செல்லு மிஸ் ஆகிட்டா செல்லு மிஸ் ஆயிடுச்சு, உங்க பேரு, அட்ரஸ், செல்லு ஐடி நம்பர், அது எங்க ஆபீஸ்ல பதிவு. எங்க டீம் இருக்காங்க, சைபர் டீம் இருக்காங்க. நாங்க என்ன பண்ணுவாங்க, அதுல ரெக்வஸ்ட் வந்து ஏடிஎஸ்பி கொடுப்போம். அவங்களே கொடுத்து செல்ல வந்து லொகேஷன் இருக்கு. செல்லு அவங்க எங்க செல்லு எடுத்தவன் சிம்ம தூக்கி போட்டு சிம் போட்டா நம்ம கிட்ட நினைக்கிறோம். ஆனா இப்போ எவ்வளவு அட்வான்ஸ் ஆகிட்டே போயிடுச்சு. அவனா செல்லு எடுத்து 2 நாள் பார்த்துட்டு சிம்ம தூக்கி போட்டு கிளாஸ் போய் பண்ணுவோம். சரி நம்ம எங்க டீம் என்ன பண்ணுவோம், நாங்கள் ரெக்கார்ட் பண்ணுவோம். எங்க செல்லு எங்க யூஸ் பண்றான், எந்த லெவலில் யூஸ் பண்றான், எந்த 500 ஒர்க் ஆகிட்டு இருக்கு, எங்க லொகேஷன் இருக்கு கண்டுபிடிச்சோம். அதுக்கு தனியாக முக்கியம் எஸ்பிஆர் தலைமையில வந்து இது வரைக்கும் 3 பேட்சா பல ஆஃபீஸ்ல கூட்டு கேள்விப்பட்ட பார்த்துருக்கோம். எங்க எஸ்பிஆர் கூப்பிட்டு டிஐடி கூப்பிட்டு பாதிக்கப்பட்ட கூப்பிட்டு இது வரைக்கும் 1000 ரூபாய் கொடுத்துருக்கோம். இன்னும் கையில் வந்து கொடுக்கப்போம். இது வந்து நான் வந்து என்னுடைய சைட் ஆகிருக்கு. ஆனா இப்ப என்ன சின்ன கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா சிஏஎல் கொண்டு வந்துச்சு. கவர்மெண்ட் சென்ட்ரல் எக்யூப்மெண்ட் ஐடென்டி டிஜிட்டல் வந்து சொல்லுது. அது ஏதோ அட்வான்ஸா போயிருக்கு. இப்ப செல்லு வந்து எடுத்து பண்ணாங்கன்னா நீங்க ஸ்டேஷன்ல போய் ஒரு கேஸ் போட்டு ஆதார் கார்டு இந்த செல் நம்பரை பதிவு பண்ணீங்கன்னா இந்த மெசேஜ் வந்துடும். முக்கியமா நல்லா தெரிஞ்சுக்க, எல்லாமே செல்லு வச்சிருக்கீங்க, கடை வச்சிருக்கீங்க. இப்போ வந்து செல்லு கிட்டலாம். இப்ப அந்த சேர் பண்றது என்னன்னா நீங்க புகார் கொடுத்தோடனே அதை அந்த ஆப்ல அப்லோட் பண்ணுவாங்க. சேர் போட்டது ஒரு மெசேஜ் வந்துடும். என்ன வந்து 5 பிளாக் பண்ணணும். செல்லு எடுத்துவன் யூஸ் பண்ண முடியும். ஒன்னு சொல்ல குறைச்சுதான் டிஸ்பிளிக் பண்ணிருக்காங்க. இப்ப அந்த மாதிரி வந்துச்சு. அதான் சிஐஆர் போர்ட்டல் சென்ட்ரல் எக்யூப்மெண்ட் ஐடென்டிட்டி சார்ட் வந்து இப்போ வந்து ஒரு மாசம் சென்ட்ரல் கவர்மெண்ட் லான்ச் பண்ணிட்டாங்க. அதாவது சொல்ல பாருங்க, வந்து நீங்க செல்லு வச்சிருக்கீங்க, மற்ற வந்து செல்லு வந்து ஓப்பன் பண்ணாங்கன்னா அது ஓப்பன் ஆகவில்லை என்றால் நீங்க வந்து எங்க சொல்லலாம், அது வந்து பக்கத்து கிட்ட போடணும். நீங்க வந்து போட்டோ எடுத்து நீங்க ஒரு கை போகலாம். அவங்ககிட்ட ஐடி கார்டு வாங்க, ஆதார் கார்டு வாங்கி கட்ட சொல்லலாம். வரா இப்ப நான் என்ன பண்ணுவோம், ஒரு போன் எடுத்துட்டேன், இந்த போன் எடுத்துட்டேன், அது வாட்ச் போன். நான் என்ன பண்றேன், அவங்க வச்சுக்கிறாங்க, போலீஸ் ரெண்டு வச்சுக்கிறாங்க. போன் எடுத்து அவங்க அந்த பாதிக்கப்பட்டவங்க ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. ஒரு கேஸ் போட்டு ஆதார் கார்டு போட்டு பதிவு பண்ணி சிஐஆர் சென்ட்ரல் எக்யூப்மெண்ட் ஐடென்டிஃபிகேஷன் போர்ட்டல்ல அப்டேட் பண்ணாங்கன்னா
ஒரு மெசேஜ் வரும். அவனுக்கா செல்லுக்கு போயிட்டு அழகத்தை கூட்டிட்டு வந்துருப்பான். இந்த போர்ட்டல் அப்டேட் ஆனவங்க அந்த ஐவி பிளாக் பண்ணுவான். அவன் எந்த போன் பேசுறது அவன் என்ன பண்ணுவான், நேரம் கடைக்கு வந்து சார் இந்த போன ஒரு கால் கொடுப்பான். இப்போ நேரம் ஒன்றும் ஓப்பன் பண்ண முடியாது. அதை ஓப்பன் பண்ணணும்னா எங்க சிஆர் இருக்குதா அதை நான் கண்டுபிடிச்சு தான் அதை பண்ண முடியும். அது எல்லாரும் அதான் செஞ்சீங்க, எல்லாரும் பண்ணிட்டீங்க. அதுதான் சொல்லுவாங்க. செல்லு வந்து கொடுத்தாங்கன்னா நீங்க டேரக்டா சொல்லலாம். அது வந்து திட்ட போன் தான். அவங்க தெரியாது. உடனே சரி போன் கேட்டா 2 நாள் பார்த்துட்டு சிம்பிள் சிம்பிளா நினைக்கிறான். ஆனா இப்போ அட்வான்ஸா வந்துருச்சு. சென்ட்ராக நான் ஆரம்பிச்சோட சிஐஆர் போட்டால் அட்வான்ஸ் வந்து தமிழக வந்துருச்சு. அந்த சென்ட்ராக இருந்தது நான் வந்து இந்த வெறும் விஷயம் மட்டும் ஃபங்க்ஷன் ஆகுது. நான் வந்து சென்ட்ராக அது நான் கண்டுபிடிச்சது. இப்போ சிஆர் வந்து நம்ம தமிழக இந்தியா ஃபுல்லா வந்துருச்சு. இந்தியா ஃபுல்லா ஒரு 4 மாசத்துக்குள்ள இந்த போர்ட்டல் இந்தியா ஃபுல்லா வந்துருச்சு. எங்க செல்லும் மிஸ் ஆனாலும் நீங்க போய் டேரக்ட் பண்ணலாம். நீங்க உங்களுக்கு ஒரு சீசர் வாங்கி ஒரு ஆதார் கார்டு எந்த கான்டாக்ட் நம்பர் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு அப்டேட் பண்ணும். இப்போ போனை வந்து லாக் பண்ணிட்டாங்க. இப்போ போனை வந்து இப்போ நான் சேவ் பண்ணல. இப்போ நான் 2 ஃபங்க்ஷன் ஆகும். ஒன்று செல் ட்ராக்கர், அதுல 100 ஃபோன் டேப் வச்சிருக்கோம். இப்போ இந்த பவுன் வந்து கொடுக்கும். அது நான் சொன்ன மாதிரி பல மெத்தட்ல நீங்க காவலுக்கு போகாம உங்களுடைய நீங்க வைக்கிற மெசேஜ் வச்சு நான் உங்களுக்கு ரெக்கார்ட் கொடுப்பேன். லெட்டர் கொடுப்பேன். அந்த சம்பந்தப்பட்ட தகவல் உங்களுக்கு கிடைக்கும். எங்க டீம் இப்போ ரெக்கார்ட் வச்சிருக்காங்க. இது வரைக்கும் 1000 கொடுத்தோம். இப்போ ரீசெண்டா ஒரு மாசம் எலெக்ஷன் வந்து கொடுக்க முடியாத ஒரு குரூப் பேர் இருக்கு. எலெக்ஷன் முடிச்சு கொடுத்து போறோம். பை செல் ட்ராக்கர் சிஆர் சிஆர் போட்டல் அதுல ஒரு எந்த ஃபோன் பேர் இருக்கு. இந்த மாதிரி வந்து லாக் பண்ணி எங்க டீம் அதை வாட்ச் பண்ணி வச்சிருக்கோம். இங்க எல்லாம் 140 ஃபோன் பேர் இருக்கு. அது ஒரு கிட்ட ஃபோன் இருக்கு. அது இந்த ஃபோன் கொடுப்போம். அது மாதிரி இப்போ செல்போன் இருந்து ஈஸியா கண்டுபிடிக்க வசதி இருக்கு. ஆனா அவங்க விழிப்புணர்வு தெரியணும். சில பேர் தெரியல. இப்ப கூட வராங்கன்னா செல்போன் நீங்க செல்லுங்க ஒரு எல்லாம் பாக்குறீங்க. நீங்க வந்து ஒத்துழைங்க. இப்ப வந்து சந்தேகமா இருக்கா ஆமாம் செல்லு வந்து நாங்க வந்து சிஆர் பண்றதுல பிளாக் பண்றோம். அதனால செல்லு யூஸ் பண்ணவே முடியாது. செல்லு உடச்சி டிஸ்பிளே தெரியாது ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ உங்கள்கிட்ட வந்து என்ன பண்ணுவோம் மட்டும் வருவோம் சார் பால் போது நீங்க அவங்க போட்டோ எடுக்கலாம். ஆதார் கார்டு தகவல் பண்ணணும். அது வந்து செல்போன் தான். அது திட்டம் பண்ணா இருந்துச்சுன்னா நம்ம அதை பண்ணலாம். அந்த மாதிரி நம்ம பண்ண முடியும். அதே போட்டு கொடுக்கலாம். காலம் மிஸ் ஆகணும். அதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு பெரிய அட்வான்ஸா வந்து இதெல்லாம் சில பேர் தெரியாது. அதனால செல்போன் பெரிய மிஸ் ஆகுது. அது பெரிய விஷயமே இல்லை. நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சு அவங்க ஒப்படைக்கலாம். அதனால வந்து இதான் செல்வழி சம்பந்தப்பட்டது. ஜெனரலா நம்ம சொல்றேன். உடனே நீங்க கால் வச்சுங்க. பணத்தை ஏமாறாதீங்க. வீட்டுல கூட லேடிஸ் கூட டிபியில லேடிஸ் பண்ண வைக்காதீங்க. தேவையில்லாம வைக்காது. மார்க்கெட் பண்ணுவாங்க, ஏமாத்துவாங்க, ஒரு அப்படி மாதிரி மிரட்டுவாங்க. நீங்க பயப்படாது. எதுக்காக தைரியமா வந்து சார் போலீஸ் போறாங்க, நான் எஸ்பி ஏடிஎஸ்பி கேட்கிறேன், இப்படி கேட்கிறேன் தொடர்ந்து சொல்லி பாருங்க. நீ பெட்டா போர்வையில தெரியும் எனக்கு. நீங்க அவங்க கிட்டுங்க இந்த மாதிரி விட்டுக்கலாம். அப்படியே போர்வையில பார்த்து போன் வேணுமா நம்பர் கேட்கறா எனக்கு அவங்க போன் பண்ணணும். சார் நான் குழந்தை பேசுறேன் அப்படிங்களா என்கிட்ட நம்பர் கேட்டேன். நான் 1 2 3 4 5 6 சொன்னேன். நான் நம்பர் சொல்லுங்க 1 2 3 4 5 போன் வச்சுட்டான். புரியுதாப்ப? அப்ப இது மாதிரி எல்லாருமே அவங்களா சைபர் கிரைம். அதனால இது வந்து அவேர்னஸ் இம்பார்ட்டன்ட். நீங்க மட்டும் இல்லாம உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் தகவல் சொல்லுங்க. நம்ம வந்து சைபர் கிரைம்னால வந்து லாஸ் பண்ணக்கூடாது, உயிர் லாஸ் பண்ணக்கூடாது. பெண்கள் தேவையான பாதிக்கப்படணும். வேற டவுட் தான் கேட்கணும். நன்றி. ஐயா பார்த்தீங்கன்னா இது ஏதாவது பதிவு வச்சுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா இந்த முதல் வருது ஒரு வீட்டில் இப்போ வண்டி காணும். உடனே என்ன பண்ணாங்கன்னா தேடி பார்த்து கிடைக்கல. மறுநாள் கரெக்டாக வண்டி வந்து வண்டி அடியாட்டு வண்டியில் ஒரு பை ஒன்று பை வச்சு பார்த்தா எனக்கு ரொம்ப அவசரமான வேலை, அதனால அந்த வண்டி போயிருக்கேன் பண்ணிக்கணும். அதனால வந்து ஒரு அன்பளிப்பா நான் வந்து இன்னைக்கு வந்து சினிமா திரைப்படம் புது படம் படம் அது குடும்பத்துக்கு 5 பேர் வச்சுக்கிட்டு அதை வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி போயிட்டாங்க.
இவங்க ரொம்ப சந்தோஷமாயி இந்த குடும்பத்தோட லட்சுமியான் படத்துக்கு போயிட்டாங்க. வந்து பார்த்தா ஊரே ஐயா இதெல்லாம் பார்த்தா எந்த மாதிரி கான்செப்ட் எழுப்பி இந்த மாதிரி செய்திகள் இருக்கு. அது பயனான கூட்டம் நான் கருத்துகிறேன். அடுத்து சைபர் கிரைமுடைய ஆய்வாளர் திருப்பதி கே சுனிதா பிறகு காரணம். அனைவருக்கும் வணக்கம். லாஸ்ட் வரைக்கும் கேட்குறீங்களா? நான் பேசுறது லாஸ்ட்ல கேட்கலா? லாஸ்ட் வரைக்கும் கேட்கவே ஓகே. ஆமா, எக்கோ ஆகாம எல்லாருக்கும் கேட்கணும் நாங்க பேசுறது. இப்போ அந்த சைபர் கிரைம் சம்பந்தமா ஒரு டவுட் கேட்கனா இந்த விழாவில் எடுத்து நடத்திட்டு இருக்காரு. அவங்க டீமோட டவுட் கேட்கதான் என்கிட்ட வந்தாங்க. அப்ப நான் அவங்ககிட்ட ஒரு அப்ளிகேஷன் கொடுத்தேன். எனக்கு நான் வந்து இங்க 1 month 2 months ஆகுது. நான் சைபர் கிரைம்ல இன்ஸ்பெக்டர் ஜாயின் பண்ணி என்னோட பேர் புரிந்தா நான் ஜாயின் பண்ணி 2 மாசம் ஆகுது. இங்க வந்ததுக்கு அப்புறம் எந்த மாதிரி இடங்கள்ல குற்றங்கள் அதிகமாகுதோ அந்த மாதிரி இடங்கள்லாம் நான் தேர்ந்தெடுத்து அங்க போய் அவேர்னஸ் பண்ணுவேன். எனக்கு தேவை ஒரே ஒரு குற்றம் நடந்தா போதும். அவங்க சர்க்கிள்ல இருக்கிறவங்க கிட்ட நாங்க என்னென்ன மாதிரியான குற்றங்கள் நடக்குது அப்படிங்கிறத எடுத்து அவங்களுக்கு அவேர்னஸ் பண்ணிட்டு, இந்த அவேர்னஸ் பொறுத்த வரைக்கும் ஏதோ வந்தோம் அப்படிங்கிற எப்படி இங்க வந்துருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. நிர்பந்தப்படுத்தி வந்திருக்கீங்களா? ஒரு கட்டாயத்துக்காக வரணும், நம்ம போனா நமக்கு மரியாதை இல்லை அப்படின்னு நினைச்சு வந்தீங்களா? என்னங்கிறது தெரியல. ஆனா நீங்க வந்ததுக்கான பலன் இருக்கும். இது உங்களுக்காக மட்டும்தான். காவல்துறையை ஏன் செய்யலன்னு எங்களை கேட்க போறது. நீங்க ஏன் போய் தொழில் சங்கத்தெல்லாம் கொடுத்து ஏன் நீங்க தான் உங்களுக்கு இந்த சங்கம் மொத்த பேரையும் வர வச்சு ஏன் நீங்க அவேர்னஸ் பண்ணல அப்படின்னு சொல்லி எங்களை யாரும் கேட்க போறது. எனக்கு உங்க சரௌண்டிங்ல இருந்து சில கம்ப்ளைண்ட்ஸ் ரிசீவ் ஆக ஆரம்பிச்சு. அப்பதான் ஏடிஎஸ்பி சார்ட்ட சொல்லி சரி ஒரு அவேர்னஸ் பண்ணலாம், இங்க இப்ப குற்றம் ஆரம்பிக்க ஆரம்பிச்சிருச்சு, நம்ம இப்பவே பண்ணாதான் அவங்களோட பணத்தையும் அவங்களோட ஆவணங்களையும் பாதுகாக்க முடியும். இப்போ இங்க இருக்கிறவங்க எல்லா லெவலும் இருக்கீங்க, எல்லா லெவலுமே இருக்கீங்க, ஹை லெவல்ல இருக்கீங்க. நம்ம பணத்துக்கு ஏற்ற அளவுக்கு நம்ம 5000 சம்பாதிச்சோம், நம்ம உழைப்புல சம்பாதிச்சிருக்கோம். அந்த 5000 பணத்தை எப்படி பாதுகாக்கணும்ன்றது தெரிஞ்சுக்கணும். அதுக்கு முதல் விரோதியே பாத்தீங்கன்னா நம்ம கையில இருந்து செல்போன் தான். இப்ப சார் ஏடிஎஸ்பி சார் உங்களுக்கு எல்லா இடத்துலயும் சொல்லிட்டாரு என்னெல்லாம் நடக்குது, குற்றங்கள் நடக்குது அப்படிங்கிறது எல்லா இடத்துலயும் சொல்லிட்டாரு. நான் ஒரு கேஸ் ஸ்டடியாவே உங்களுக்கு சொல்றேன். இந்த மாதிரி கேஸ் எல்லாம் ரிப்போர்ட் ஆகுது அப்படின்னு கேஸ் ஸ்டடியா உங்களுக்கு நான் சொல்றேன். பிராக்டிக்கலா ஒரு அவர் சொல்றாரு. பிராக்டிக்கலா என்னன்னு சினிமா டிக்கெட் ஒரு 5 டிக்கெட் வச்சு தெரியாம ஒரு வண்டி எடுத்துட்டு போயிட்டேன், நீங்க எல்லாம் குடும்பத்தோட போய் படத்துக்கு போயிடுவாங்க அப்படின்னு சொன்னது. இவர் குடும்பத்தோட போகும்போது இவர் வீட்டுல வந்து மொத்த நகையை எடுத்துட்டு போயிட்டாரு, வீட்டெல்லாம் பண்ணிட்டு போயிட்டாருன்னு சொன்னாரு. இது வந்து தெரிந்த நபர் தெரியாத நபர் இல்ல, பிராக்டிக்கலா நடக்குது. இப்ப அதே போலதான் நம்ம மொபைல் போன்லையும் புகுந்துக்கிட்டு எல்லா வேலையும் பாக்குறாங்க. நம்ம எது இருக்கோ இல்லையோ இப்ப என்ன பண்றோம், ஒரு நிமிஷத்துக்கு ஒரு தடவை நானே வீட்டு ஏடிஎஸ் 2 தடவை போட்டு எடுத்துட்டேன். நம்மளால இருக்க முடியுதா? எது இருக்கோ இல்லையோ என்ன பண்ணலாம், மொபைல் இல்லாம நம்மளால இருக்க முடியாது. ஒரு நாள் சாப்பாடு வந்துடலாம், கொண்டாடிட்டு 10 நாள் பேசாம இருந்துடலாம், பேசாம இருந்துடலாமா? சண்டை போட்டு 1 மாசம் வரைக்கும் கூட நீடிக்கலாம். ஆனா மொபைல் போன் இல்லாம ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. இப்ப இருக்க ஜெனரேஷன்ல இருக்கவே முடியாது. அப்ப இந்த டாக்டர்ஸ் ஃபுல்லாவே யாருக்கு தெரியுது, ப்ராடக்ட் தெளிவா தெரியுது. நம்ம மொபைல் போன்ல என்ன மாதிரியான ஆப் எல்லாம் யூஸ் பண்றோம் அப்படிங்கிறது யாருக்கு தெரியுது, அவருக்கு தெரியுது. நம்ம என்ன பண்றோம், மேக்ஸிமம் ஷார்ட்ஸ் பாக்குறோம். அதுக்குள்ள போயிட்டு நீங்க ஒரு 10 நிமிஷம் வெளியில வந்தேன், 2 ஷார்ட்ஸ் மட்டும் பார்த்து வெளியில வந்தேன் அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? வாய்ப்பே ஒன்னே ஒண்ணுதான் தகவல் இருக்கும். நிமிந்து பார்த்தா 1 மணி நேரம் போயிட்டு இருக்கும். 1 மணி நேரம் நமக்கு இந்த இடத்துல வரைக்கும் நமக்கே தெரியாது, பார்த்துட்டு இருக்கோம். இப்ப அந்த ஷார்ட்ஸுக்கான வீடியோக்குள்ளையும் லிங்க் அனுப்புறாங்க. நிறைய பேர் பாத்தீங்கன்னா டிவில நிறைய இந்த சாட் சாட் கொண்டு வைக்கிறீங்க வீடியோ, அப்படியே கட் பண்ணி அதுல போடாதீங்க, டவுன்லோட் பண்ணி போடுங்க. நீங்க அப்படியே போட்டீங்கன்னா அதுக்கு கீழேயும் லிங்க் இருக்கு. அந்த லிங்க்ல என்னதான் பண்ணுவாங்க, அப்படி லிங்க்ன்றீங்களா என்னதான் பண்ணுவாங்க, அந்த லிங்கை ஜஸ்ட் நீங்க ஒரு கிளிக் பண்ணீங்கன்னா போதும், அது பின்னாடி .apk அப்படின்னு ஒரு ஃபைல் இருக்கும், அதுக்கு பின்னாடி இருக்கும். அந்த ஃபைல் என்ன பண்ணும் அப்படின்னா, உங்களோட மொபைல் போன் மொத்தத்தையும் நான் எடுத்துக்கிறேன், நான் அக்சஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா உங்களோட போட்டோவை எடுத்துக்கலாம், உங்களோட வேல்யூபிளான டாக்குமெண்ட்ஸ் எடுத்துக்கலாம்.
இன்னைக்கு பணம் வருங்க, நாளைக்கு போயிடும். அது வேல்யூ கிடையாது. பணத்துக்கு வேல்யூ இருக்கா? கிடையாது. ஆனா என் டாக்குமெண்ட்டுக்கு வேல்யூ இருக்கு, என் ஆதார் கார்டுக்கு வேல்யூ இருக்கு, என்னோட ஸ்கூல் சர்டிபிகேட்டுக்கு வேல்யூ இருக்கு. இந்த டாக்குமெண்ட் எல்லாம் நம்ம எப்படி வச்சுட்டு இருக்கிறோம்? செல்போன்ல தான் மேக்ஸிமம் வச்சுட்டு இருக்கோம். இது எல்லாத்தையுமே வச்சு அவன் வேலட் உருவாக்குறான். உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. வேலட் உருவாக்குறான். வேலட்ங்கிறது என்னது? நம்ம பேங்க் அக்கௌண்ட்ல எங்கேயும் வராது, நமக்கு இன்டிமேஷன் வராது. உங்க டாக்குமெண்ட் எடுத்து மொத்தத்தையும் கொண்டு போயிட்டு ஆன்லைன் மூலமாவே வேலட் உருவாக்குறான். அந்த ஐடி ப்ரூஃபை வச்சு அந்த ஐடி ப்ரூஃப் அங்க யூஸ் ஆயிட்டுன்ற விஷயமே உங்களுக்கு தெரியாது. எப்பயாவது ரொம்ப டீப்பா டாக்குமெண்ட்ஸை கண்டுபிடிச்சி அதுக்குள்ள போய் இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது தான் உங்களோட ஐடென்டிட்டி யூஸ் பண்ணிருக்கான்றதே உங்களுக்கு தெரிய வரும். நமக்கு அது வரைக்கும் தெரியாது. ரொம்ப கேஷுவலா ஒரு ஆதார் கார்டை எல்லாருமே கொடுக்குறோம், எல்லாரும் தானே கொடுக்குறோம். ஒரு புக் பண்றதுக்கு என்ன புக் பண்ணாலும் சரி, ரூம் புக் பண்ணாலும் சரி, இல்ல டிக்கெட் புக் பண்ணாலும் சரி, என்ன கொடுக்குறோம்? ஆதார் கார்டு தான் கொடுக்குறோம். அந்த ஆதார் கார்டை அவங்க எவ்வளவு மிஸ்யூஸ் பண்ணியிருக்காங்க பண்ணல அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது. அதை வச்சு வேலட் உருவாக்கணும். வேலட்னா என்ன படம் அப்படின்னா, வேலட்ங்கிறது ஒரு அக்கௌண்ட் போல. நீங்க எல்லாம் பேங்க் அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க இல்லையா, அந்த மாதிரி அது ஒரு அக்கௌண்ட். அந்த அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணி நம்ம ஆன்லைன் மூலமா பண்ற ஃப்ராட் மொத்தத்துக்கும் அந்த அக்கௌண்ட்டை அடுத்து இருக்க லிங்க்குள்ள போயிட்டு நம்ம அந்த இடத்துல பணத்தை போட்டு வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது ஒன்லி டிரான்சாக்ஷன் தான். இதுல எதிராளி தெரிய மாட்டாங்க, பணம் போறவங்க தெரிய மாட்டாங்க. ஆனா மொத்த ஐடி ப்ரூஃப் நம்மளோட இருக்கு. அதனால நமக்கு பணம் மட்டும் தான் பாதுகாக்கணும்னு இல்லை, உங்களோட எண்ணம் பாதுகாக்கணும், டாக்குமெண்ட்ஸ் மொத்தமும் பாதுகாக்கணும். ஒண்ணு. ரெண்டாவது ஒரு கேஸ் ஸ்டடி சொல்றாங்க. போலூர்ல நல்லாசிரியர் விருது வாங்கினார் ஒரு சார் ஒருத்தர். அவர் வந்து நிறைய ஏழை பிள்ளைங்களை எடுத்து வளர்த்து அந்த பிள்ளைங்களை படிக்க வச்சு அவங்க ஒரு நல்ல வழிக்கு கொண்டு வந்தார். கொரோனா அவர் மேல ஒரு கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் ஆகுது. நாங்க போய் அரெஸ்ட் பண்றோம். என்ன கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் ஆகுதுன்னா, 12 வயதுக்கு உட்பட்ட ஒரு குழந்தைய ட்ரெஸ் இல்லாம அவரோட பேஸ்புக்ல பாத்துட்டாரு. இதான் கம்ப்ளைண்ட். இந்த கம்ப்ளைண்ட் யார் கொடுக்குறாங்கன்னா, டெல்லியில இருந்து வாட்ச் பண்றாங்க. நம்மளோட பேஸ் மொத்தத்தையும் டெல்லியில இருந்து வாட்ச் பண்றாங்க. பிலோ 18 இயர்ஸ் இருக்கிற கம்ப்ளைண்ட்ஸ் ட்ரிப்ளைன் கம்ப்ளைண்ட் சொல்லுவாங்க. அது அவங்களே எடுத்து அந்த எவிடன்ஸ் முதற்கொண்டு எல்லாத்தையுமே பேக் பண்ணி டைரக்டா சென்னைக்கு வந்து சென்னை மூலமா ஸ்டேஷனுக்கு போறோம். ஸ்டேஷன்ல எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுவாங்க. இதுக்கு சாட்சி வேணாம், எதுவுமே வேணாம், இந்த ஒரே ஒரு வீடியோ கிளிப்ஸ் வந்து பாருங்க, அது ஒண்ணு போதும். அவரை போறோம், அரெஸ்ட் பண்றோம், ரிமாண்ட் பண்ணிடுறோம். இன்னைக்கு வரையும் அவருக்கு வேலைக்கு போல. அவரை பத்தி விசாரிக்கும் போது குழந்தைகளை அவ்வளவு தங்கமா பாத்துக்கிறார். அவர் அந்த வீடியோவை பார்த்துக்கிறதுக்கான வாய்ப்பே இல்ல. அவரை விசாரிக்கும் போது சொல்றாரு, நான் பேஸ்புக்க பார்த்துட்டே இருந்தேன், அந்த மாதிரி வீடியோஸ் வந்துடுச்சு. எல்லாரும் பேஸ்புக்லயே வருதா? ஏன் பேஸ்புக்ல கூட வருதுங்க? அந்த மாதிரி வீடியோஸ் யாருக்கு வருது? யாருக்கு வரலன்னு கேட்கணும். எல்லாரோட வீடியோஸ், எல்லாரோட பேஸ்புக்லயும் இந்த மாதிரி வீடியோஸ் வருது. பண்ணா பின்னாடி ஒரு ஃபேமிலியா உட்காந்து பார்த்துட்டு இருக்கோம். திடீர்னு அந்த வீடியோ வரும். நானே வந்து கேட்டேன், நீங்க கேட்டீங்களா இந்த மாதிரி வீடியோஸ் நான் பாக்குறேன், நீங்க யாரா கேட்டீங்களா? யாரும் கேட்கல. அதான் வருது. அது வந்தத அவர் தள்ளி விட்டார். அதை பார்க்க கூட இல்லை. ஷேர் பண்ணியிருந்தாலும் ஒரு பார்த்து ஷேர் பண்ணாருன்னு சொல்லணும். பார்க்க கூட இல்லை, அதை தள்ளி விட்டார். இருந்தாலும் அவங்க ஐபி அட்ரஸ்ல, அவங்களோட மொபைல் போன்ல அந்த 12 வயசுக்கு உட்பட்ட குழந்தையோட போட்டோ அங்க இருக்கு அப்படின்றது ப்ரூஃப் ஆயிடுச்சு. அவர் ரிமாண்ட் பண்ணோம். சரி சரி, எங்களுக்கு தான் வருது, நாம அப்படின்றா கண்டிப்பா கேஸ் வரும்போது எல்லாரும் அப்படின்றதான். எல்லாரையும் ஈஸியா திருப்பி போயிடுவாங்க. நீங்க அது வந்து வெளியில வர யாரையுமே பிடிக்க முடியாது. அப்ப நான் என்ன பண்றது அப்படின்னா, அந்த வீடியோவை போயிட்டு நார்மலாக கிளிக் பண்ணுங்க. அந்த வீடியோவை கிளிக் பண்ண உடனே மேல 3 டாட் வரும். அந்த வீடியோ ரைட் சைடுல 3 டாட் வரும். அந்த 3 புள்ளியையும் கை வைங்க. அந்த ரிப்போர்ட் ஒன்று ஜெனரேட் ஆகும். அந்த ரிப்போர்ட்டை கிளிக் பண்ணிட்டு உள்ள போனீங்கன்னா அந்த ஃபேஸ்புக்கோட கம்பெனியே ஒரு 10 இன்டர்நெட் எடுத்துருக்கான். எதுக்காக இந்த வீடியோவை நீ வந்து லாக் பண்ண போற அப்படின்னு சொல்லி நம்மள கொஸ்டின் கேட்பான். இது செக்ஷுவல் அஃபென்ஸ் உடைய வீடியோ, இது என்னோட லாக் பண்ண போடாத அப்படின்னு சொல்லி என்ன பண்றான், அதை ரிப்போர்ட்டா நான் ஜெனரேட் பண்ணேன். இந்த மாதிரி அந்த வீடியோவை பார்த்த உடனே இவர் ஜெனரேட் பண்ணி இருந்தாருன்னா அவரை அரெஸ்ட் பண்ணியிருக்க மாட்டோம். டிப்ளைன்ல என்ன பண்ணிருக்க மாட்டாங்க. கண்டிப்பா அவர் மேல கம்ப்ளைண்ட் ரைஸ் ஆயிருக்காரு. இனிமே நம்ம பண்ணலாமா? நம்ம மட்டும் தான் பண்ணணுமா? உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் சொல்லுங்க, உங்க ஃபேமிலியில முக்கியமா வீட்ல லேடிஸ் கிட்ட சொல்லுங்க. உங்களுக்கு 1000 வேலை இருக்கும். ஒரு மணி நேரம் நீங்க செல் பாக்குறீங்கன்னா உங்க வீட்டுல இருக்கிற குழந்தைகளும் சரி, உங்க ஒய்ஃபும் உங்க பிள்ளைகளும் எத்தனை தடவை பாக்குறாங்க? மினிமம் 12 hours மேல போன்ல இருக்காங்க.
உங்களுக்கே தெரியாத போகதான் இருப்பாங்க. அவங்க கிட்ட போய் சொல்லுங்க. ரெண்டாவது இந்த சார் எனக்கு ஆல்ரெடி சொல்லிட்டாரு. எல்லாமே என்ன பண்றாங்க, டிவில போட்டோ, ஃபேமிலி போட்டோ வைக்கிறோம் இல்லையா? அதுல வாட்ஸ்அப்ல ஒரு ஆப்ஷன் இருக்கு. என்னோட கான்டாக்ட், என்னோட சஜஷன் என்ன, சாரோட சஜஷன் என்னன்னா, டிவில எந்த போட்டோ வைக்காதீங்க. என் குடும்பம் எனக்கு தெரிஞ்சா போதுங்க, ஊர்ல இருந்து நான் காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. காட்டமா அதை ஈஸியா எடுத்துறோம் நாடு. அவன் எப்படி வராம பாருங்க. உங்களுக்கு நீங்க லோனே கேட்க மாட்டீங்க, ஆனா உங்களுக்கு லோன் போடுறோம். திடீர்னு உங்க அக்கௌண்ட்ல ஒரு 5000 வந்து விழும். விழுந்தோடனே என்ன பண்ணுவீங்க? யார் போட்டாங்கன்னு சொல்றது போய் பாப்பீங்க. பார்த்தா உங்க ஆட்குள்ளவே ஒரு லோன் அக்கௌண்ட் ஓபன் ஆயிட்டு இருக்கும். அந்த ஓபன் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு 5000 வந்துட்டு இருக்கும். அதுல ஒரு சில டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பான். உங்க 5000 நாங்க போட்டுட்டோம், லோன் கொடுத்துட்டோம், நீங்க எல்லாம் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுங்க. சரி, வந்தவங்க யாரும் சொல்ல போறாங்க, நமக்கு ஒரு ஆசை இருக்கும் இல்லையா, எவ்வளவு டைம் கொடுப்பாங்க அப்படின்னு. ஒரு 7 days டைம். 7 days டைம்ன்றப்ப எல்லா டாக்குமெண்ட்டும் நீங்க கொடுக்குறீங்க. 7 days திருப்பி கொடுத்துடலாம், கேட்கறது கம்மியா தானே கேட்கறாங்க. அவன் ஒரு ஃபைல் அனுப்பிச்சான் இல்லையா, அதுல ஏடிஎம் ஃபைல் அனுப்பிட்டான். அனுப்பின உடனே ஒரு கான்டாக்ட் மொத்தமா அவனுக்கு போயிடுச்சு. உங்க கேலரியில இருக்க போட்டோ மொத்தமா அவனுக்கு போயிடுச்சு. நீங்க வச்சிருக்க டாக்குமெண்ட்ல இருக்கிற மொத்த டீடைல்ஸ் அவனுக்கு போயிடுச்சு. உங்களுக்கு 5000 பணம் வந்துச்சு, எடுத்தீங்க, செலவு பண்ணீங்க. 5000க்கு 7000 வரைக்கும் கட்டிட்டீங்க. அதுக்கப்புறம் அவன் உங்க லைன்ல வருவான். ஒரு நம்பர்ல இருந்து மட்டும் வர மாட்டான், வேற வேற நம்பர்ல இருந்து வந்துட்டே இருப்பான். இதுக்கு பேர் லோன் ஆக்ட்னு சொல்லுவாங்க. வேற வேற நம்பர்ல இருந்து வந்துட்டு நீங்க ஒரு தடவை எடுத்து கேட்கலன்னா உங்க போட்டோவை மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டு வந்து நியூடா ஒரு டேட்டை பக்கத்துல வச்சுட்டு, வீடியோ ஆல்ரெடி நியூடா அதுல மார்க்கிங் பண்ணி உங்க போட்டோ மட்டும் வச்சு உங்க கான்டாக்ட் அனுப்புவோம். உங்க கான்டாக்ட் யாரும் இருப்பாங்க, உங்க ப்ரொஃபஷனல் இருக்கிறவங்க கூட தொழில் செய்யறவங்க இருப்பாங்க, உங்களுக்கு மேல தெரிஞ்சவங்க இருப்பாங்க. எல்லாரோட கான்டாக்ட் பண்ணி உங்க போட்டோவை அனுப்பி விடுவாங்க. இதுக்கு பயந்து இன்னைக்கு கூட 7 கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் ஆயிருக்குங்க இந்த லோன் ஆப்ல. இவங்களாம் போய் லோன் கேட்கல, அவனா போடுறான். அந்த மாதிரி வரும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, உடனே உங்களுக்கு தெரியாத அமௌண்ட் இருந்தா இமீடியட்டா கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுங்க. அந்த பணத்தை திருப்பி கட்டணுமா கட்டக்கூடாதா நேரா எங்ககிட்ட வாங்க. கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணா நாங்களே சொல்லிடுவோம் எல்லா டீட்டெயிலும். ஆன்லைன்ல மட்டும்தான் கம்ப்ளைண்ட் எடுத்துக்கணும். சார் சொன்ன நம்பர் தான் அந்த மாதிரி 1930 இல்ல www.cybercrime அந்த வெப்சைட் குள்ள போய் நீங்க கம்ப்ளைண்ட்டை ரைஸ் பண்ணுங்க. இந்த லோன் ஆப்ன்றது சர்வ சாதாரணமா இருக்கு. இப்ப லேட்டஸ்டா என்ன மாதிரி எஃபர்ட்ஸ் நடந்துட்டு இருக்குன்னா, மேட்ரிமோனியல் எல்லாரும் என்ன பண்றோம், இப்ப மேட்ரிமோனியல் வந்துருச்சு. அது மூலமா யாராவது வரத்தெல்லாம் தேடுறீங்க, உங்க நம்பர் எடுத்து யாராவது ஒருத்தர் போன் பண்ணி உங்க கூட பேசி பழகுறாங்க. ஒரு 10 நாள் பேசுறாங்க. எதிர்க்க பேசுறது யாருன்னு உங்களுக்கு தெரியாது. நீங்க வீடியோ கால்ல போட்டீங்க, போன்ல பேச மாட்டீங்க. அவங்க பேசுற கம்யூனிகேஷன் எதுல மட்டும்தான், டெலகிராம் இல்ல வாட்ஸ்அப் மட்டும்தான். ரெண்டுல மட்டும்தான் இங்கிலீஷ் கான்வர்சேஷன் நடக்கும். நீங்க பேசி முடிக்கும் போது நமக்கு எல்லா விதத்துலயும் இவங்க ஷூட் ஆகுறாங்க. லேடினா ஜென்னு, ஜென்னுனா லேடி, அந்த மாதிரி பேசுவாங்க. எல்லா விதத்துலயும் இவங்க ஷூட் ஆகுறாங்கன்ற ஸ்டேஜ் வர நேரத்துல உங்களோட மென்டாலிட்டியை பார்த்து, நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் பணம், எனக்கு இவ்வளவு ப்ராஃபிட் வந்திருக்கு, நீயே இன்வெஸ்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி இன்வெஸ்ட் பண்ண வச்சு அவங்க கிட்ட இருந்து மினிமம் 5 lakhs எபோ அவங்க கிட்ட பணத்தை வாங்கி இன்வெஸ்ட் பண்றாங்க. இன்வெஸ்ட் பண்ணி கடைசியா எல்லா நம்பரும் லாக் ஆயிடும், பிளாக் ஆயிடும். இவங்க அந்த பணத்தை திருப்பி எடுக்க முடியாது. இப்ப ரீசெண்டா இந்த கேசஸ் நிறைய வந்துருக்கு, இந்த மாதிரி கேசஸ். அப்புறம் இன்னொரு பெக்குலியர் கேஸுங்க, ஒரு போலீஸ்காரோட வைஃப், அவங்க வேலை பார்த்துட்டே இருக்காங்க. திடீர்னு அவங்களுக்கு ஒரு மெசேஜ் வருது, உங்க அக்கௌண்ட்ல 20,000 ரூபாய் பணம் கிரெடிட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி. என்ன திடீர்னு 20,000 பணம் நம்ம அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம அம்மா பார்த்துட்டு போன வச்சுட்டு, சரி ஹஸ்பண்ட் ஏதாவது போட்டுருப்பாரு அப்படின்ட்டு அவங்க வேலையை பார்க்கறாங்க. காலையில திடீர்னு ஒருத்தர் போன் பண்றாரு. போன் பண்ணி, அம்மா உங்களுக்கு தெரியாம 20,000 பணம் அனுப்பிட்டேன், நான் சொல்ற அக்கௌண்ட்டுக்கு திருப்பி அனுப்புங்க அப்படின்னு சொன்னோடனே இவங்க என்ன பண்றாங்க, இவர் சொன்ன அக்கௌண்ட்டுக்கு 20,000 பணத்தை போட்டுறாங்க. இது என்னங்க தப்பு இருக்கு? இதுல என்ன தப்பு இருக்கா? அவரும் தெரியாம போட்டேன்னு சொல்றாரு. நம்ம கிட்ட மெசேஜ் வந்துச்சு, மெசேஜை படிச்சுட்டோம். அப்புறம் ஒரு அக்கௌண்ட் நம்பர் அனுப்பிச்சாரு, அக்கௌண்ட் நம்பருக்கு 20,000 அனுப்பிட்டோம். இதுல ஏதாவது தவறு இருக்கா? நம்ம பண்ண தப்பு என்ன? 20,000 பணம் அனுப்பிச்சாங்க இல்லையா, இவங்க அக்கௌண்ட்ல செக் பண்ணாங்களா? பணமே வரலைங்க, மெசேஜ் மட்டும்தான் வந்துச்சு. புரியுதா? மெசேஜ் மட்டும்தான் வந்துச்சு, நம்மளால டைப் பண்ண முடியாதா? இவர் அக்கௌண்ட்ல பணம் வந்து இவ்வளவு கிரெடிட் ஆயிருக்குன்னு பேங்க்ல இருந்து வர்ற மாதிரியே மெசேஜ் அந்த அம்மாவோட செல்போனுக்கு வந்துருச்சு. இவங்க அவங்களோட பேங்க் அக்கௌண்ட்ல 20,000 வந்துச்சா இல்லையான்னு பார்க்காமலேயே
20,000 பணத்தை அனுப்பிட்டாங்க. இது ரொம்ப கேஷுவலா நடக்குது. இப்ப ரீசெண்டா நடந்துட்டு வருது. ஏற்கனவே இருந்ததா அதுக்கப்புறமா இப்ப ரெடியூல் ஆகுற மாதிரி ஆகுது. அதனால என்ன மெசேஜ் வந்தாலும் அதை பார்க்காம ஒன்றுக்கு 4 தடவை செக் பண்ணாம என்ன பண்ணக்கூடாது, நீங்க அந்த பணத்தை திருப்பி அனுப்புறதை பத்தி யோசிக்கவே கூடாது. நீங்க ஒரு கோடி ரூபாய் உங்க அக்கௌண்ட்டுக்கு வந்தாலும் கூட உங்களோட பணமா இல்லை, இல்ல நீங்க தொழில் ரீதியா வாங்கின பணமா இல்லை, உங்களுக்கு சஸ்பெக்டா இருக்குன்னா நேரா நீங்க சைபர் கிரைமுக்கு வரலாம். எங்களோட நாலேஜ் இல்லாம நீங்க 1 ரூபாய் கூட யாருக்கும் திருப்பி அனுப்பக்கூடாது. பணத்தை போட்டுட்டு வெஸ்ட் பெங்கால உங்களை அக்யூஸ் பண்ணிடுவான். உங்க அக்கௌண்ட் இமீடியட்டா ஃப்ரீஸ் ஆயிடும். அதனால இமீடியட்டா நீங்க என்ன பண்ணுங்க, சைபர் கிரைமுக்கு வந்துருங்க. பேஸ்புக்ல மட்டும் கிடையாது, எந்த ஆப்ல உங்களுக்கு பிரச்சனை இருக்கு, தேவையில்லாம ஏதாவது மெசேஜ் வருதுன்னா உடனே ரிப்போர்ட் பண்ணி அதை கையில வச்சுக்கோங்க. அதுதான் நாளைக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரியா? அடுத்த சில விஷயங்கள். எவ்வளவு நேரம் எடுத்துட்டோம்? சரி, மொபைல் போன் நிறைய பேருக்கு செப்ட் ஆகும் இல்லையா? இப்ப இன்னும் அழகா எப்படி சொல்றோம்னா, அந்த ரஜினி படத்துக்கு போயிடுவான்னு சொன்ன மாதிரி நீங்க எல்லாமே ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு கீழே 1000 பேர் வேலை செய்யலாம், 500 பேர் வேலை செய்யலாம். அவங்க கிட்ட வராங்க, வந்துட்டு ஒருத்தர் திடீர்னு வருவான், வந்து சார் நான் திடீர்னு பணம் எடுக்க முடியல, எனக்கு பேங்க் அக்கௌண்ட் லாக் ஆயிடுச்சு, அதனால நான் சொல்றது உங்களுக்கு அமௌண்ட் அனுப்ப சொல்றேன், நீங்க எனக்கு ஒரு கமிஷன் எடுத்துட்டு பணம் திருப்பி கொடுத்துருங்க. இது உங்ககிட்ட நேஷனல் நடக்குதா? போன மாசம் இங்க இருந்து 2 பேர் அரெஸ்ட் பண்ணி கூட்டு போயிருக்காங்க நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட். உங்க ஏரியால இருந்து, அதனாலதான் நான் அவேர்னஸே பண்ண வந்தேன். உங்க ஏரியால இருந்து 2 பேர் அரெஸ்ட் பண்ணி நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட் கூட்டு போயிருக்காங்க. என்ன காரணம் தெரியுங்களா? இதுதான், ஒரு அக்கௌண்ட் வரான், வந்துட்டு இவங்கிட்ட ஐயா என்னோட அக்கௌண்ட் எல்லாமே க்ளோஸ் ஆயிடுச்சு, எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட் ஒருத்தர் உங்க அக்கௌண்ட்ல பணம் போடுவாரு, நீங்க கமிஷன் எடுத்துக்கிட்டு எனக்கு அந்த பணத்தை திரும்பி கொடுத்துங்க அப்படின்னு சொன்னோடனே இவர் மனிதாபிமானத்திலேயோ இவர் தொழிலா சொல்றாரோ தெரியல, அந்த மாதிரி ஒரு தொழில் பண்றதுக்கு யாருக்கும் பர்மிஷன் இல்லை பேங்க் தவிர. அப்படி நீங்க பண்றீங்கன்னா அவங்க ஆர்கனைசேஷனோட பர்மிஷனோட நீங்க பண்ணணும். ஒரு சில வில்லேஜ் எல்லாம் பண்றாங்க, இந்த பேங்கோட பர்மிஷனோட நீங்க பண்ணணும். இவர் கமிஷனுக்கு ஆசைப்பட்டு என்ன பண்ணிட்டாரு, யாராவது ரிப்போர்ட் கொடுக்கறத வச்சு இவரோட டீட்டெயில கொடுத்து பணம் வந்ததும் திருப்பி பணத்தையும் எழுதி விட்ட கொடுத்துட்டு கொஞ்சம் கமிஷனே எழுதிட்டாரு. அவன் என்ன பண்ணான், பணத்தை வாங்கிட்டு அவன் கிளம்பி போயிட்டான். வந்தவரோட ப்ரூஃப் ஏதாவது உங்ககிட்ட இருக்குதா? அது இல்லாததான் இவர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இவரும் கோவையில் இருக்கிற நல்லாசிரியர் விருது பெற்றவர் மாதிரி மாட்டிட்டாரு. யாரு? உங்க ஏரியாவில் வேலூர்ல இருந்து 2 பேர் அரெஸ்ட் பண்ணாலும் அவங்க 2 பேரும். அப்ப நீங்க என்ன பண்ணணும், அந்த மாதிரி ஏதாவது பணம் கொடுக்கணும், அவங்க ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா வந்தவரோட ஆதார் கார்டு கேளுங்க, அவனை ஒரு போட்டோ எடுத்துக்கோங்க, அவன் ஆதார் கார்டு எழுதி அவங்க ஒரு பேர் போட சொல்லுங்க, போட்டுட்டு நீங்க ஹெல்ப் பண்ணுங்க. சார் இந்த மாதிரி வந்தான், பாருங்க இதோட ஆதார் கார்டுல பார்த்தா போட்டேன், இந்த மாதிரி டீடைல் இருக்கு அப்படின்னு. இது கூட என்ன பண்ணணும்னா மொபைல் போன் சார் CEIR இந்த போர்ட்டல் சொன்னார் இல்லையா, அதுல என்ன பெனிஃபிட் போன்லன்னா, என்னோட மொபைல் போன் என் கையில இருக்குங்க, தொலைஞ்சு போச்சு. உங்க மொபைல் போன் தொலைஞ்சிச்சுன்னா உங்க சிம் இருந்தா போதும், உங்க அக்கௌண்ட்ல இருக்கிற பணத்தை எல்லாம் நான் எடுத்துட முடியும். உங்க சிம்ம மட்டும் இருந்தா போதும். அப்போ உங்க மொபைல் போன்ல உங்க சிம்ம எடுக்கிறது ஈஸியா கஷ்டமா? ஈஸியா எடுத்து உங்க அக்கௌண்ட்ல இருக்கிற பணத்தை எல்லாம் நான் எடுத்து போயிடுவேன். அப்ப அதை என்ன பண்றது அப்படின்னா, மொபைல் போன் மிஸ் ஆன உடனே ஃபர்ஸ்ட் சிம்ம லாக் பண்ணுங்க. IFP நம்பரை கையில வச்சுக்கோங்க, எல்லாரும் எழுதி கையில வச்சுக்கோங்க. கையில வச்சுக்கிட்டு அந்த IFP நம்பரை ஃபீட் பண்ணி CEIR கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுங்க. அது நீங்க எங்கன்னா போய் பண்ணணும், ஸ்டேஷன் போய் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. பக்கத்துல யாராவது இருக்காங்கன்னா மொபைலை வாங்கி ஆன் தி ஸ்பாட்டே நீங்க பண்ணலாம். கம்ப்ளைண்ட் நீங்க ரைஸ் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா, உங்க சிம் ஆட்டோமேட்டிக்கா லாக் ஆயிடும். உங்க சிம்மை எடுத்தாலும் யாரும் யூஸ் பண்ண முடியாது. உங்க மொபைல் போன ஆட்டோமேட்டிக்கா IFP நம்பர் இருக்கு இல்லையா, அந்த IFP நம்பர் லாக் ஆயிடும், போனும் லாக் ஆயிடும். அப்ப போனையா ஓபன் பண்ண முடியாது, சிம்மையும் ஓபன் பண்ண முடியாது, உள்ள இருக்க கேலண்டர் போட்டோவையும் எடுக்க முடியாது. இந்த ப்ரொவிஷன் தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. CEIR அதான் போர்ட்டலோட நேம், CEIR. அதுக்குள்ள போயிட்டு நீங்க என்ன பண்ணலாம், கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிடலாம். சரி மேடம் எல்லாத்தையுமே லாக் பண்ணிட்டீங்க, அப்ப என் போன் எப்படி கண்டுபிடிச்சு தருவீங்க கேட்பீங்க இல்லையா? அப்ப என்ன ஆகுனா, இவங்க மொபைல் போன் மட்டும் இன்னொருத்தர் கொடுப்பாரு, இல்ல உங்களை மாதிரி ஷாப் வச்சு கிட்ட போட்டு கொடுப்பாரு. நீங்க என்ன பண்ணுவீங்க, மொபைல் போன் ஒர்க் ஆனதும் வேற
போன கொண்டு போய் கொடுத்துறீங்க. நான் கடைக்காரர் போய் கேட்கிறோம், தம்பி நீங்க கடை வச்சிருக்க, உங்க மொபைல் போட்டா அதுல வந்துருக்கு, யார் வந்தோம்னா மேடம் ஒரு நாளைக்கு 50 பேர் வராங்க ரிப்பேர்னு, நான் யார் மேடம் நான் சொல்றது, யாரோ ஒரு பையன் வந்தான், சரி சிசிடிவி கேமரா எடுத்து பாக்குறோம், ஐடென்டிட்டியே என்ன பண்ண முடியல, ஃபைண்ட் அவுட் பண்ண முடியல. அப்ப என்ன பண்ணலாம், அந்த நல்லாசிரிய விருது பெற்ற வாத்தியார் மாதிரி மாட்டிக்கூடாது. அப்ப நீங்க என்ன பண்ணணும், அவரோட ஆதார் கார்டை வாங்கி சிம் ஓபன் ஆகல, இந்த சிம்ம போட்டு கூட போன் ஓபன் ஆகல அப்படின்னா நீங்க உடனே என்ன பண்ணணும், உங்களால முடிஞ்சா உங்களுக்கு ஸ்டப் இருந்தா அந்த போனை நீங்க செக்யூர் பண்ணி வச்சு தகவல் சொல்லலாம். கன்சல்ட் ஸ்டேஷன் வந்து எடுத்துட்டு போயிடுவாங்க. இல்லை மேடம் அந்த மாதிரி போனை வாங்கி வச்சா எனக்கு பிரச்சனை வரும், வந்தவன் அடிச்சிருவான், அந்த மாதிரி நினைச்சீங்கன்னா அந்த போன் லாக் ஆகவே தம்பி நீங்க யார்கிட்ட கஸ்டமர் வந்தாலும் நாங்க ஐடென்டிட்டி வாங்குவோம், நீங்க ஆதார் கார்டு வாங்க அப்படின்னு அவனை ஒரு போட்டோ எடுத்துட்டு ஆதார் கார்டு எடுத்துட்டு கையெழுத்து வாங்கிட்டு அப்புறம் போன கொடுக்கும். சரியா, இந்த சேவர் சைடுக்காக சொல்றேன், கண்டிப்பா எடுத்து போனாதான் இருக்கும். சரியா, அது போனது அந்த அவன் என்ன பண்றான், கடைக்கு வரான், போயிடறான், எடுத்துட்டு போறான், அவன் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருப்பான், மச்சா அதை ஓபன் பண்ணி போடுறான் அப்படின்னு அவன் என்ன பண்ணுவான், அவனோட சிம் எடுத்து அதுல போடுவான். போடும்போது அவன் மச்சாவோட சிம் டீடைல் கொண்டு யாருக்கு வந்துடும், எங்களுக்கு வந்துடும். இப்ப கடைக்காரங்க நம்ம பிடிக்க முடியாது, ஒரு நாளைக்கு 50 பேர் வராங்க, அவன் மச்சான் பிடிச்சிடலாமா, மச்சான் மாட்டிக்கிட்டான். அப்ப என்ன பண்ணுவான், அவன் வந்து போய் உட்கார வச்சுட்டு அவன் வந்து யாரா எந்த சிம்படா போட்ட அப்படின்னு கேட்கும்போது இன்னாதான் வந்தாரு இவன் சிம்பு தான் போட்டேன்னு சொல்லுவான். அவனையும் வீட்டுல உட்கார வச்சுட்டு மொபைல் போனை ரெக்கவரி பண்ணிடுவோம். புரியுதா, இதுதான் இந்த சிஐஆரோட போர்ட்டலோட யூசேஜ். நம்ம போனை பயன்படுத்துறது பெருசு இல்ல, எப்படி பாதுகாக்கணும்ன்றதான் பெருசு. அதை எப்படி பாதுகாக்கணும்ன்றத சொல்லிட்டேன். சரி மேடம் நீங்க மச்சான தூக்கிட்டு வந்து போனை கண்டுபிடிச்சிட்டீங்க, அப்புறம் என் போன் எப்படி பிளாக் எப்படி தருவீங்க அப்படின்னா அதுக்கான ப்ரொடக்ஷனும் ஆன்லைன்ல உங்களுக்கே கொடுக்குறாங்க. நீங்களே அந்த ஆன்லைனுக்குள்ள போயிட்டு என்னோட போன் கிடைச்சிருச்சு, நான் இந்த ஸ்டேஷன் மூலமா வாங்கிட்டேன், என்னோட போனை அன்பிளாக் பண்ணி கொடுங்க அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்க சிம் உங்க போன் எல்லாமே என்ன பண்ணிடுவாங்க, அன்பிளாக் பண்ணிடுவாங்க. புரிஞ்சுதா, உங்க மொபைல் போனே சேஃப் ஆயிடுச்சு. சரியா, இப்ப நான் ஒரு கேஸை பத்தி டிஸ்கஸ் பண்ணாங்க. இப்ப இவரு சார் அவரே எல்லாத்தையும் சொல்லிட்டார், பாதிக்கப்பட்டவரே நேரடியா உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லிட்டார், எப்படி பாதிக்கப்பட்டாரு அப்படிங்கறத சொல்லிட்டாரு. நிறைய கேஸ் ரிப்போர்ட் ஆச்சு, நாங்க நிறைய அவேர்னஸ் பண்ணதுக்கு அப்புறம் இப்ப கம்மியாயிடுச்சு, அந்த கேஸை பொறுத்த வரைக்கும் கம்மியாயிடுச்சு. என்ன பண்ணோம்னா உங்களுக்கு போன் பண்ணுவான், போன் பண்ணிட்டு நீங்க வந்து நாங்க வந்து ஐடில இருந்து பேசுறோம், மேட்ரிமோனியில் சொன்னேன் இல்லையா, மேட்ரிமோனியில வந்து பாத்தீங்கன்னா போன் பண்ணி பேசிட்டு உங்களுக்கு நான் பார்சல் அனுப்புறேன், நான் வெளிநாட்டுல இருந்து பேசுறேன், உங்களுக்கு பார்சல் அனுப்பிட்டேன், உனக்கு வரும்னு சொல்லி போட்டோஸ் எடுத்து உங்களுக்கு அனுப்பிச்சிடுவோம். அந்த போட்டோல பாத்தீங்கன்னா நகை இருக்கும், பணம் இருக்கும், வெளிநாட்டு பணம் இருக்கும். அதை அனுப்பிச்ச உடனே நம்ம ஒரு கடவுள் உட்காந்துருப்பாங்க, இந்த சார் ஒரு கடவுள் உட்காந்துருப்பாரு. எப்படி நம்ம பார்சல் வந்துடும், பார்சல் வராது, மறுநாள் வேற ஒரு ஆளுக்கு போன் வரும், உங்களுக்கு ஒரு பார்சல் வந்திருக்கு, நாங்க வந்து ஃபெடெக்ஸ் கொரியர்ல இருந்து பேசுறோம், உங்களுக்கு ஒரு பார்சல் வந்திருக்கு, அந்த பார்சல்ல கணக்குல அடங்காத நகைகளும் பணங்களும் இருக்கு, உங்க பேருக்கு தான் இருக்கு. நாம என்ன நினைச்சிருக்கோம், ஒரு 10 நாள் கிட்ட பயணிட்டு இருக்கோம்ல, ஒரு அனுபவம் சொன்னாருல்ல, அவருதான் நம்ம பயணி நம்ம மாட்டிட்ட போல இருக்கு ஒரு பயம் வந்துடும். அந்த பயத்தை அவங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டு ஸ்கைப் வீடியோ கால் டவுன்லோட் பண்ண சொல்லி ஸ்கைப் வீடியோ கால் மூலமா அவங்களோட ஆபீஸ் ஸ்ட்ரக்சரை காமிப்போம். அதுல பாத்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன் மாதிரி ரைட்டர், எஸ்ஐ, போலீஸ் எல்லாம் யூனிஃபார்ம் போட்டு உட்காந்துருப்பாங்க. அதை பார்த்தோடனே உங்களுக்கு இன்னும் பயம் வந்துடும். நடுவில் ஒருத்தர் உங்க லாங்குவேஜ் தெரிஞ்சவரோ இல்லை இங்கிலீஷ் தெரிஞ்சவரோ வந்து இந்த உங்களுக்கு இந்த பிரச்சனையில இருந்து நாங்கள் கிளியர் பண்ணி தரோம், எனக்கு இவ்வளவு அமௌண்ட் கொடுங்கன்னு கேட்பாங்க. அதுக்கு முன்னாடி உங்களை பத்தி எல்லாம் விசாரிச்சிருவோம். நம்ம போலீஸ் விசாரிக்கிறாங்கன்னு சொன்னோடனே பதில் சொல்ல மாட்டோம். ஆனா இந்த மாதிரி ஒரு இடம் பதில் சொல்லிட்டா எல்லா விஷயத்தையும் சொல்லிடுவோம். எல்லாத்தையும் சொன்ன உடனே உங்களோட தரத்தை பார்த்துருவோம். உங்ககிட்ட ஒரு 10 lakhs இருக்குமா, 50 lakhs இருக்குமா, 75 lakhs இருக்குமான்னு பார்த்துருவோம். பார்த்துட்டு அந்த பணம் மொத்தத்தையும் என்ன பண்ணுவான், உங்ககிட்ட இருந்து வாங்கிடுவான். யூ ஆர் டிஜிட்டல் அரெஸ்ட். என்ன சொல்லுவான் வார்த்தை, உங்களை டிஜிட்டல் அரெஸ்ட் பண்ணிருக்கோம், நீங்க யாருக்கிட்டே பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி உங்களை அரெஸ்ட் பண்ணி வச்சுட்டு உங்க கஸ்டடியில இருக்க எல்லா பணத்தையுமே அவன் வாங்கிடுவான். வாங்கினதுக்கு அப்புறமா ரொம்ப நேரம் பேசினா உங்களுக்கு தெரியும் நீங்க ஏமாற்றப்பட்டிருக்கீங்க. இதுல ஏமாற்ற அனைவரும் நன்கு இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க தான் ஏமாத்திருக்காங்க. இத மாதிரி ஏதாவது ஃபெடெக்ஸ் கொரியர்ல இருந்து பேசுறோம், இல்ல உங்களுக்கு தவறுதலா பார்சல் வந்திருக்கு, அதுல இந்த மாதிரி இருக்கு ஏதாவது வந்ததுன்னா நான் இங்க பக்கத்துல நார்த் ஸ்டேஷன் பார்க்க தான் இருக்கேன், சவுத் ஸ்டேஷன் பார்க்க தான் இருக்கேன், நான் நேரா போய் பேசுகிற எஸ்ஐ கிட்ட போலீஸ் கிட்ட நம்பருக்கு போன் கொடுக்குற பேசுங்க, நான் அங்கே போய் சரண்டர் ஆயிடுவேன், நீங்க என்ன நடவடிக்கை எனக்கு எடுங்கன்னு சொல்லி போனை இமீடியட்டா கட் பண்ணி சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்க. அவன் சொல்ற எல்லா டாக்குமெண்ட்
2 ஆப்ஷன் ஓவர் பண்ணாது. அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் வருதுன்னா இமீடியட்டா என்ன பண்ணோம், போன ஆஃப் பண்ணிட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணிடும். யாருமே உங்களுக்கு அந்த மாதிரிலாம் சம்மன் கொடுக்க மாட்டாங்க, அந்த மாதிரிலாம் அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க. டைரக்டா தான் வருவாங்க. அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. சரியா? இப்ப இந்த ஸ்கேன் பண்ண இல்லையா பணம் வாங்குறது ஆன்லைன் ஜாப்னு சொல்றாங்க. 3 வீடியோ பாருங்க, பார்த்தோன்னே உங்களுக்கு வந்து பணம் வந்துடும். 3 வீடியோ பார்த்துட்டே உங்களுக்கு 300 ரூபாய் பணம் வரும். அடுத்து என்ன பண்ணுவீங்க? சரி சும்மா தானே இருக்கும், ஒரு வீடியோ பார்க்கறதுக்கு 300 ரூபாய் தர்றாங்க, இன்னும் 4 வீடியோ பார்க்கலாம் பாத்தீங்களா? பார்த்தோன்னே யாருக்கு நம்பலாம் போடுவோம். சூப்பர், இது நல்லா ஈஸியா இருக்கு. வெயில போய் வேலை தொடச்சிட்டு வேலை பார்க்கறத விட ஒரு 3 வீடியோ 2 வீடியோ பார்த்தா நம்ம ஒரு 500 ரூபாய் வருது, நம்ம இதை பார்க்கலாம் அப்படின்னு பார்ப்பீங்க. உங்களுக்கு ஏற்ற மாதிரி பணத்தை போட்டே இருப்பான். அவன் டார்கெட் ஒரு 1000 ரூபாய் வந்த உடனே 1000 ரூபாய் எடுத்து வாங்கணும். வாங்கும்போது என்ன பண்ணுவான், ஒரு 1000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுங்க, உங்களுக்கு 1500 ரூபாய் தரும். சும்மா தானே இருக்கு, 1000 ரூபாய் ஈஸி தானே, தூக்கி போட்டுறீங்க. 1500 ரூபாய் உடனே கொடுக்கணும். நீங்க போட்ட உடனே 1500 ரூபாய் கொடுக்கணும். திரும்ப என்ன பண்ணுவீங்க, ஒரு 3000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுங்க, உங்களுக்கு 3800 ரூபாய் தரணும். 3000 போட்டுவீங்க, 3800 ரூபாய் கொடுத்துருவான். ஒரு 6000 ரூபாய் 10,000 தரும். அதுக்கப்புறம் கம்யூனிகேஷன் எல்லாமே என்னதான், உங்ககிட்ட இருந்து வாங்குறது மட்டும்தான். நீங்க சரியான லிங்க் அனுப்பல, நீங்க சரியான டைட்டில் அனுப்பல, நீங்க சரியான அக்கௌண்ட்டுக்கு அனுப்பல. ஒரு காரணமா சொல்லி 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 ஒரு டீச்சர் ஒருத்தவங்க, ஒரு ஸ்டூடெண்ட், அந்த பேரண்ட் ஒருத்தவங்க வந்தாங்க. அந்த லேடி வந்து அவங்க ஸ்கூல் பிள்ளையோட பேரண்ட் எல்லாருக்கிட்டையும் போயிட்டு ஹவுஸ் ஒய்ஃப் அந்த அம்மா பார்ட் டைம் ஜாப் பண்ணி வீட்டுக்காரருக்கு ஹெல்ப் பண்ணலாம்னு சொல்லி கழுத்துல போடுறதுக்காக மொத்தத்தையும் கொண்டு போய் அடமானம் வச்சு 7 லட்சம் ரூபாய் வரைக்கும் அவனுக்கு கட்டிட்டாங்க. அவன் கடைசியா பார்த்து சொல்றான், நீ 50,000 கட்டிட்டீங்கன்னா உனக்கு 12 லட்சம் பைக் வந்துருங்கிறான். உடனே அம்மா என்ன பண்றாங்க, 50,000 ரூபாய் கேட்கறாங்க. ஃப்ரெண்டு எல்லா அண்ணன் எல்லாத்தையும் வாங்கி 7 லட்சம் போட்டாங்க. அந்த 50,000 பணம் கொடுக்குறதே அவங்களால கட்ட முடியல. அதுக்கப்புறம் தான் அவங்க வீட்டுக்காரர் சொல்றாங்க, அவங்க வீட்டுக்காரர் வேலை செஞ்ச இடத்துல அன்னைக்கு தான் நாங்கள் அவேர்னஸ் பண்றோம், இந்த மாதிரிலாம் ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்லி. அவங்க இல்லவே இதெல்லாம் பொய் அப்படின்னதும் அந்த அவங்க வீட்டுக்காரர் அடிச்சுட்டாங்க. உனக்கு தெரியுமா எனக்கு தெரியுமா, எங்க ஆபீஸ்க்கு வர வரைக்கும் அந்த அம்மா கான்பிடென்டா இருந்தாங்க. அந்த 50,000 போட்டுட்டோம்னா 12 லேக் உங்களுக்கு கிடைச்சிரும் ஒரு கான்பிடென்டா இருந்தாங்க. அவங்க உட்கார வச்சு மெஸ்மரிசம் பண்ணி இந்த மாதிரி கேஸ்லாம் ரிப்போர்ட் ஆயிருக்குமான்னு எடுத்து காமிச்சு கூட அவங்க நம்பவே இல்லை. அந்த 50,000 இருந்தாங்க. அந்த வீடியோ போடுவோம், கொஞ்சம் வீடியோ பாருங்க. இதுல வந்து ஆக்சுவலா வேற ஒன்று ரெடி பண்ணது. இப்போ நான் சொன்ன ஸ்கேம் மாதிரியே தான் இந்த வீடியோ நடந்துருக்கு. ஃபர்ஸ்ட் போயிட்டு ஒரு 3 ஸ்லைடை பார்த்துட்டு அதுக்கப்புறம் 350 ரூபாய் கிடைச்சிட்டு அப்புறம் என்ன பண்ணாங்க, 250 ரூபாய் கிடைச்சிட்டு அப்படி 1000 ரூபாய் போட்டாங்க. இப்போ எது வரைக்கும் போச்சு, 7 lakhs வரைக்கும் போச்சு. 7 lakhs வரைக்கும் போயிட்டு 7 lakhs மேலே என்ன பண்ண முடியல, 50,000 பணம் வந்துடும். ஒரு 4 மாசம் அப்புறம் தான் நம்ம நம்பினாங்க அந்த பணம் வந்து திரும்பி வராது, அது உள்ள போய் விழுந்துடாதீங்க, பார்ட் டைம் ஜாப் போய் விழுந்துடாதீங்க. இது இல்லப்பா, இன்னொன்று வை அதான் கொடுத்து இந்த ஸ்கேம் எப்படி ஏமாந்து போறாங்க அப்படின்றதுக்கு இந்த வீடியோ பாருங்க. அவருக்கு தெரியாமலே போயிடுச்சு. 1000 ரூபாய் கொடுத்தாரு, 1250 ரூபாய் கொடுத்தாங்களா. எங்க எல்லாம் கலெக்ட் பண்ணாரு பாருங்க, தெரிஞ்சவரு, சொந்தக்காரரு, பாக்கெட்டு, பர்ஸு. ஓகேவா, புரிஞ்சுதா? இது பார்க்கறது காமெடியா இருக்கும், அந்த விக்கி பார்த்தா தான் கஷ்டப்படும். என்ன பசியோட வந்து உட்காந்தாலும் சிப்ஸை சாப்பிட்டு கூல்ட்ரிங்க் சாப்பிடலாம், என்ன பசியோட வந்து உட்காந்தாலும் அது மாதிரி ஏதோ ஒரு நம்ம வீட்டில் இருக்கிற கஷ்டத்தை தீர்க்கணும் அப்படின்றது தான் ஆன்லைன் ஷாப்புக்குள்ள போறாங்க. நம்ம கணவர் உழைக்கிறாரு, அவருக்கு ஒரு ஹெல்ப் பண்ணலாம், நம்ம மனைவி உழைக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் போறாங்க, ஆன்லைன் ஷாப்புக்குள்ள போறாங்க. அதுல போய் மாட்டுறதுக்கு இதுதான் பெஸ்ட் எக்ஸாம்பிள். இன்னொரு நாள் போட போட உங்களுக்கு வேலை ஓப்பன் ஆகும் சொன்ன இல்லையா, அந்த மாதிரி பார்ட் டைம் ஜாப்ல உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பன் ஆகும். நீங்க 1000 ரூபாய் போட்டோன்னே அந்த அக்கௌண்ட் 1800 ரூபாய் காமிக்கும். ஆனா அது வந்து நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம பேங்க் அக்கௌண்ட்னு. அந்த லேடி சொல்றாங்க, எனக்கு 12 லட்சம் இருக்கு, 12 லட்சம் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுங்கிறாங்க. அது வந்து எப்படி பண்ணதுன்னா அந்த பணம் அவங்களுக்கு இல்லைன்றதே அவங்களுக்கு புரியல. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் அந்த வீடியோ. அந்த பணம் அவங்களுக்கு இல்லைன்றதுக்கான எக்ஸாம்பிள் தான் இந்த வீடியோ.
இருக்குமோ தவிர உங்க அக்கௌண்ட்ல பணம் இருக்காது. ஆனா அங்க இருக்கிறதா நினைச்சுதான் நீங்க ஒரு தடவையும் ஏமாந்து போறீங்க. கடைசியா ஒரே ஒரு மெசேஜ் சொல்லிட்டு முடிச்சிடறேன். ஒரு சின்ன கதை. கடைசியா ஒரே ஒரு கதையோட முடிச்சுக்கலாம். ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, எல்லாரும் ரொம்ப கொண்டு போயிட்டீங்க. இதோட முடிச்சுக்கலாம். ஒரு பெரிய பணக்காரர் ஒருத்தர் இருக்காரு. அவர் என்ன பண்ணாரு, 50 லட்சம் ரூபாய் கொடுத்து ஒரு போன் வாங்கினாரு. சாப்பிட்டு வர இல்லையா, 1 லட்சம் ரூபாய் கொடுத்து போன் வாங்கி கொடுத்துட்டாங்க. ஆன் பண்றேன் ஆஃப் பண்றேன் அப்படின்னு 50 லட்சம் ரூபாய் கொடுத்து போன் வாங்குறாரு. 50 லட்சம் ரூபாய் கொடுத்து சாரி நாய் வாங்குறாரு. மாற்றி சொல்றேன். 50 லட்சம் ரூபாய் கொடுத்து என்ன வாங்குறாரு, நாய் வாங்குறாரு. நாய் வாங்கணும்னே என்ன பண்ணுவது, அதுக்குன்னு ஒரு இடத்த காட்டி விட்டுறாரு. அது கொஞ்ச நேரம் அந்த இடத்துல மட்டும் விளையாடிட்டு இருக்கு. கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன பண்ணுது, ஹால்குள்ள வருது. ஹால்குள்ள வந்து விளையாட ஆரம்பிக்குது. கொஞ்ச நேரம் கழிச்சு பெட்ரூம்குள்ள வருது. கொஞ்ச நேரம் கழிச்சு பாத்ரூம்குள்ள வருது. கொஞ்ச நேரம் கழிச்சு கிச்சனுக்குள்ள வருது. கொஞ்ச நேரம் ஆக எங்க போகுது, நம்ம வீடுகள்ல எல்லா இடத்துலயும் நம்மளை விட அதுதான் என்ன பண்ணுது, ஃபுல்லா ஆக்குபை பண்ணிடுச்சு இல்லையா. இதை மீறி என்ன பண்ண ஆரம்பிச்சிருச்சுன்னா, நம்ம சாப்பிடுற பொருளை வாய் வைக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்மளை சாப்பிட விடாம அது வாய் வைக்க ஆரம்பிச்சிருச்சு. அடுத்து என்ன பண்ணுச்சு, நம்ம பொருள் வாங்கிட்டு வர மாட்டாங்க, அதுலயும் வந்து வாய் வைக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணாரு, என்னடா இந்த நாய் இப்படி பண்ணிட்டே இருக்கு, ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கணும். அந்த நாய் ஏற்றது என்னோட பிரஸ்டீஜ். அவர் வீட்டு 50 லட்சம் ரூபாய் நாய் இருக்கு. எவ்வளவு பெருமை, பெருமை இல்லையா, ரொம்ப ரொம்ப பெருமை. அப்படி பாப்பா 7 10 நிமிஷம் வாக்கி போயிட்டு வந்தோம்னா அங்க ரோட்ல இருக்கணும் 50 லட்சம் ரூபாய் வாங்கப்பா, 50 லட்சம் ரூபாய் வாங்கப்பா. அது எவ்வளவு ப்ரௌட் எனக்கு இருக்கா இல்லையா, மனுஷன் தானே எல்லாம் இருக்கதானே செய்யும். என்ன பண்றாரு, கூட்டு போறாரு, கூட்டு வராரு, வெட்டாரு. பட் இது பண்றது என்ன பண்ணுது, நம்ம வாய் வந்துக்கிற பொருள் எல்லாத்துலயும் வாய வைக்குது. இதுகிட்ட எல்லாமே பிடிச்சிருக்கு, ஆனா அந்த நாய் வந்து வாய் வைக்கிறது மட்டும் பிடிக்கல. இது என்ன பண்றது அப்படின்னு சொல்லி பாக்குறாரு. ஒரு நாள் ஒரு பொருள் வாங்கிட்டு வராரு. அந்த பொருளை வாங்கிட்டு வந்து அதுக்கு எட்டக்கூடிய ஒரு இடத்துல வைக்கிறாரு. வச்ச உடனே அந்த நாய் எப்பயும் போலவே வேகமா ஓடி வந்து அந்த பெட்டியை திறந்து உள்ள என்ன இருக்குன்னு பார்க்க ஒரு ஆர்வத்துல வந்து திறந்த உடனே உள்ள நல்லா பெரிய நண்டு. அது வாய் என்ன பண்ணிடுச்சு, கடிச்சிருச்சு. அந்த நண்டு வந்து கடிச்ச உடனே அது வலி தாங்க முடியாம அழுதுகிட்டே அந்த நாய் ஓடி வந்துச்சு. அதுக்கப்புறம் இவங்க என்ன ஒரு பயம் வந்தாலும் என்ன பண்றதுல வர்றதே கிடையாது. அந்த இடத்த விட்டாலே நகரதே இல்லை. இந்த நாய்க்கும் இந்த போனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க, கரெக்டா? இந்த நாய்க்கும் இந்த போனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை, ரெண்டுமே ஒண்ணுதான். ஏன் பெருமைக்காக ஆசிரியர் வாங்கியிருக்கேன், 2 லட்சம் பெருமையா வச்சிருக்கேன். அந்த 3 லட்சம் என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் வரும்போது ப்ராப்பரா பாக்கெட் வச்சு வெளில வந்தேன். 4 பேர் எடுத்துருக்காங்க, எடுத்து அதை ஓபன் பண்ணி பாக்குறேன். டபுள் சைடு ஓபன் பண்ற மாதிரி மடிச்சு வச்சுக்கலாம். எவ்வளவு வந்துச்சு, அது பார்த்தோன்னே என்ன ஆயிடுச்சு, பெருமையா ஆயிடுச்சு. அந்த போனை எங்கெல்லாம் நினைக்கிறோம் அப்பெல்லாம் ஓபன் பண்றேன். அடுத்து என்ன பண்றேன், உள்ள வந்துட்டேன். நாலு எல்லா இடத்துலையும் மத்தியில கொஞ்ச நாள் வச்சு ஓபன் பண்ணி பாக்குறேன். பெட்ரூம்குள்ள போறேன். பெட்ரூம்குள்ள என்னத்தை பார்க்கணுமோ அதை பாக்குறேன். பாத்ரூம்குள்ள போறேன். பாத்ரூம்குள்ள எதுவும் போறோமோ இல்லையோ போன் எடுத்து 1 மணி நேரம் போறோம். எல்லாருமே எனக்கு அந்த பழக்கம். பாத்ரூம்குள்ள போறேன். பாத்ரூம்குள்ள போய் உட்காந்து என்ன பண்ணணுமோ பண்றேன். அப்ப என்னோட ஃபேமிலி கூட நான் ஸ்பெண்ட் பண்ற நேரத்தை திருடிடுச்சு அந்த நாய் இல்லையா. நான் பாத்ரூம் போயிட்டு 10 நிமிஷத்துல வெளியே வராது, 1 மணி நேரத்துக்கு திருடிடுச்சு. அப்ப என் வீட்டுக்குள்ளாக போய் என்ன பண்ணிச்சு, ஆக்குபை பண்ணிடுச்சு. பண்ணிட்டு கடைசியா எல்லாத்தையும் படிக்க ஆரம்பிச்சிருச்சு. எல்லாமே எனக்கு பிசினஸ்ல லாஸ் ஆயிடுச்சு. அந்த நாயை நான் ஓரமா கட்டி வச்சு அதை பாதுகாத்து என்னோட வச்சுக்கிறதும் இல்ல, நீ வீடு ஃபுல்லா சுத்து அப்படின்னு சொல்லி என்னோட லைஃப் நான் பாதிக்கப்பட்டுக்கிறதும் யார் கையில இருக்கு, நம்ம கையில தான் இருக்கு. தேங்க்யூ. அந்த மாதிரி அந்த நாயை நாம வச்சுக்கோங்க. போன கையில எடுக்கும் போதுலாம் ஒரு குறிப்பிட்ட டைம் செட் பண்ணிட்டு இதுக்கு மேல அந்த போனை பார்க்க கூடாது ஒரு டிட்டர்மினேஷனோட அந்த போனை கொடுங்க. சரியா? இங்க இருக்கிறவங்களும் சரி, உங்க ஃபேமிலி மெம்பர்ஸும் சரி, யாரும் என்கிட்ட கம்ப்ளைண்ட் வரக்கூடாது. என்ன டவுட்னாலும் எப்பனாலும் நீங்க சைபர் கிரைம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரலாம். நாங்க கிளியர் பண்ண ரெடியா இருக்கோம்.
அந்த ரிஜிஸ்டர்ல வந்து ப்ராடக்ட் வந்து